பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு இந்த வருடம் 2026 ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக இன்றைய தினம் பரீட்சை திணைக்களத்தினால வெளியிடப்பட்ட ஒரு வினாத்தரை நாங்கள் இன்றைக்கு செய்வோம். சில பிள்ளைகள் எங்களுக்கு நாங்கள் 2 மணித்தியாலம் நாங்கள் இன்றைக்கு இந்த பேப்பரை நாங்கள் செய்வோம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நான் இந்த பேப்பர்ல வெஸ்ட்டுக்கு நான் ஒரு பார்ட் 1ல சில 10 வினாக்களை நாங்க முதலாவது செய்வோம். சரிதானே? நூறு மாணவர்களுக்கு மாத்திரம் தான் இதுல இணைஞ்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. பிள்ளைகள் 100 மாணவர்களை விட கூடுதலாக இதுல இணையத்துக்கு முயற்சி செய்யறாங்க. நாங்க இன்ஷால்லா அடுத்த வகுப்புக்கெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் வாங்குவோம். ரைட் பிள்ளைகள், இதுல நாங்க முதலாவது 10 வினாக்களை செஞ்சுட்டு கட்டுரை வினாக்களுக்கு நாங்க செல்லலாம். சரிதானே? உங்களுக்கு தெரியும், பார்ட் 1ல பிள்ளைகள் 40 வினாக்கள் வருகின்றது. 1 தொடக்கம் 40 வரையான வினாக்கள். அதுல 4 விடைகள் தரப்பட்டிருக்கும். அந்த 4 விடைகள்ல சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க சொல்லப்பட்டிருக்கும். சரியான என்பதன் மீனிங் வினாவுக்கு ஏற்றது போல் கேள்விக்கு ஏற்றது போல் 3 விடைகள் பிழைகளா இருக்கலாம், 1 விடை சரியா இருக்கலாம். அல்லது 4 விடைகளும் சரியா இருக்கலாம். அந்த 4 விடைகள் சரியான 4 விடைகளிலும் மிகவும் பொருத்தமான விடையை நாங்க தெரிவு செஞ்சு கொள்ள வேண்டும். சரிதானே? நான் சொல்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க இந்த வினாக்களை செய்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும். சரிதானே பிள்ளைகள்? ரைட், 1வது கேள்விக்கு நாங்க செல்லலாம். 1வது கேள்விக்கு நாங்க போவோம். கீழே தரப்பட்டுள்ள நூல்களுள் 1வது கேள்வி பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள நூல்களுள் தீபாம்சம் எழுதப்படுவதற்கு மூலாதாரமாக அமைந்த நூல் அது. பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், தீபாம்சம் இலங்கையினுடைய மிக பழமையான நூல். தீபாம்சம் இலங்கையில மிக பழமையான நூல். கிபி 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தீபாம்சத்தை பற்றி சில விடயங்களை சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. தீபாம்சம் கிபி 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிபி 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. 37 பாகம் கொண்டது. 37 பாகங்களை கொண்டது. அதே போல பிள்ளைகள், இந்த தீபாம்சத்துல மகாசேன மன்னன் வரையான தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. மகாசேனன், உங்களுக்கு தெரியும், தீபாம்சத்திலும் மகாவம்சத்திலும் புத்தர் பெருமானுடைய வருகை முதல் மகாசேன மன்னனுடைய ஆட்சி முடிவரையான தகவல்கள் பேசப்படுகின்றது. ஆகவே மன்னர்களை பற்றியும் கேட்கலாம். அதனால நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த தீபாம்சம் எழுதப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட நூல்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்டகதா நூல்கள் என்று சொல்வார்கள். அட்டகதா நூல்கள் என்று சொல்வது பரம்பரை கதை என்று சொல்லுவாங்க. பரம்பரை கதை என்று சொல்லலாம், வம்ச கதைகள் என்று சொல்லலாம். அட்டகதா நூல்கள், வினய அட்டகதா, உத்தர விகார அட்டகதா, விகார அட்டகதா என்று நீங்க படிச்சிருப்பீங்க. உத்தர விகார அட்டகதா, சிதனை பிள்ளைகள். அப்போ இதுல அட்டகதா நூல்கள் தான் தீபாம்சம் எழுதப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட நூல். சிதனை பிள்ளைகள், இல்ல நீங்க ஒரு ஆள் சொல்லலாம், வம்சத்த பகாசினி, வம்சத்த பகாசினி சொல்வது பற்றி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். வம்சத்த பகாசினி பற்றி சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள். மகாவம்சத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது. வம்சத்த பகாசினி என்று சொல்வது பிள்ளைகள் மகாவம்சத்தின்
முதலாம் பாகம் உங்களுக்கு தெரியும், பாலி மொழியில் எழுதப்பட்டது. இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் எழுதப்பட்ட உரைநூல் தான் வம்சக பாகாசினி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மகாவம்சத்தின் முதலாம் பாகம் உங்களுக்கு தெரியும், பாலி மொழியில் எழுதப்பட்டது. இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் எழுதப்பட்ட ஒரு உரைநூல் தான் வம்சக பாகாசினி. யாராவது அதனால் சொல்லுங்க, இந்த ஏனைய 2வது 4வது விடைகள்ல வெள்ளரசு மரக்கிளை பற்றி கூறு நூல் அது. யாராவது ஒரு சொல்லுங்க, வெள்ளரசு மரக்கிளை பற்றி கூறு நூல் அது. ராஜாவளிய பிள்ளையான விடை போதி வம்சம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், போதி என்பது, போதி மரம் என்று சொல்வது அரச மரத்தைத்தான். ஆகவே போதி வம்சம் என்று சொல்வது வெள்ளரசு மரக்கிளை பற்றி கூறும் ஒரு நூல். வெள்ளரசு மரக்கிளை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டால் போதி வம்சம். அதே போல பிள்ளைகள், ராஜவழிய, ராஜா என்றால் உங்களுக்கு தெரியும் மன்னன். இலங்கையினுடைய அரசியல் பற்றி கூறும் நூல் ராஜவழிய. சிதன பிள்ளைகள் ஏனைய விடைகளை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள், அட்டகதா நூல் என்று சொல்வது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அட்டகதா நூல் என்று சொல்வது பரம்பரை வம்ச கதைகளை குறித்து நிற்கும். அட்டகதா வம்ச கதை. தீபாம்சம், மகாவம்ச நூல்கள் எழுதப்படுவதற்கு முன்னர் சிகள அட்டகதா, வினய அட்டகதா, உத்தர விகார அட்டகதா போன்ற நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் கேள்வி வாசிக்கிறேன். கீழே தரப்பட்டுள்ள நூல்களுள் தீபாம்சம் எழுதப்படுவதற்கு மூலாதாரமாக அமைந்த நூல். அப்ப தீபாம்சத்தை எழுதுறதுக்கு மூலாதாரமாக அமைந்த நூல் என்றால் அது தீபாம்சத்துக்கு முன்னர் எழுதப்பட்ட நூலாக இருக்க வேண்டும். ஆகவே முன்னர் எழுதப்பட்ட நூல் என்றால் அது அட்டகதா நூல். ஆகவே வினய அட்டகதா. இதுதானே ரைட்? 2வது வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். 2வது கேள்விக்கான ஆன்சரை யாராவது ஒரு சொல்லுங்க பாப்போம். சாசனங்கள். சாசனங்கள் சார். வெரி குட் பிள்ளைகள். கருங்கல், களிமண் தட்டு, செப்பு தகடு, பொன் தகடு, மரப்பலகை ஆகியவற்றின் மீது எழுதப்பட்டவை உங்களுக்கு தெரியும். இலகுவான ஒரு கேள்விதான். இந்த கேள்வி எக்ஸாம்ல கட்டுரை வினாக்கள்ல சாசனம் என்றால் என்ன என்று கேட்கலாம். 2 மார்க்ஸ் கேட்கலாம். அதனால நீங்க அதுக்கு ரெடி ஆகிட்டு போக பாருங்க. 2ஆல் சாசனங்கள் என்றால் என்ன என்று ஒரு வினா கேட்கப்படலாம். சாசனத்தை பிள்ளைகள் எழுத்தாவணம், சாசனத்தை எழுத்தாவணம் என்று அழைக்கலாம். இதுதானே? சாசனம் என்று சொல்வது எழுத்தாவணம் என்று அழைக்கலாம். சாசனம் என்று சொல்வது எழுத்தாவணம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எழுத்தாவணம். இதுல பிள்ளைகள், எழுத்தாவணம் என்று சொல்வது என்னன்னு கேட்டால், கருங்கல், இதுல சொல்லப்படுறதுக்கு களிமண் தட்டு, செப்பு தகடு, பொன் தகடு, மரப்பலகை போன்றவற்றில் எழுதப்பட்டவை சாசனம் என்று அழைக்கப்படும் என்று நீங்க சொல்லலாம். இன்னும் விளக்கமாக எழுத வேண்டும் என்றால் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இங்கு கருங்கல் என்று சொல்வது பிள்ளைகள், இங்கு கருங்கல் என்று சொல்லப்படுவது கல்வெட்டுகளை மாத்திரம்தான். கல்வெட்டுகளை மாத்திரம்தான். கல்வெட்டுக்கு சிறந்த உதாரணம் கல்பொத்த கல்வெட்டு. யாருடையது? கல்பொத்த கல்வெட்டு யாருடையது? விசங்கமலனுடையது. வெரி குட். அப்ப இலங்கையிலே மிக நீளமான கல்வெட்டு கல்பொத்த கல்வெட்டு விசங்கமலனுடையது. அதே போல செப்புத்தகடு. செப்புத்தகடு என்று சொல்வது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், முதலாம் விஜயபாகுமன்னனுடைய பணாகடுவ செப்பு சாசனம். சிதனை பிள்ளை பணாகடுவ செப்பு தகடு. அதே போல பிள்ளைகள், பொன் தகடு என்று இங்கு அழைக்கப்படுவது வசவனுடைய வள்ளிபுர பொற்சாசனம். பிள்ளைகள், வசவன் வானவள வரக்கூடிய மன்னன், வள்ளிபுர பொற்சாசனமும் வானவள தான் வரக்கூடியது. நினைவில் வச்சு கொள்ளுங்க. இதனை மாத்திரவானாம். வசவன் வள்ளிபுர பொற்சாசனம், பொன் தகடு. செப்பு தகடு முதலாம் விஜயபாகுமன்னனுடையது, பணாகடுவ செப்பு தகடு. சிதனே? ஆகவே கருங்கல், களிமண் தட்டு, செப்பு தகடு, பொன் தகடு, மரப்பலகை ஆகியவற்றின் மீது எழுதப்பட்ட ஆவணங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் சாசனங்கள் என்று அழைக்கப்படும். ரைட்? இந்த 2வது கேள்வி உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க.
மூன்றாவது கேள்விக்கு நாங்க போவோம். சரிதானே? பிள்ளைகள் மூன்றாவது வினாக்கு நாங்கள் செல்வோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நாட்டின் உட்பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் சிப்பிகளை உட்கொண்டமைக்கான காரணம். பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த தாழ்நில ஈரவளைய கற்குகை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தாழ்நில ஈரவளைய கற்குகைகள் 3 காணப்படுகின்றது. 3 நினைவுச்சுக் கொள்ளுங்க. ஒன்று பாகியன்கள, 2 பிள்ளைகள் கித்துள்கள பெழிலென. 3 பிள்ளைகள் குருவிட்ட பட்டதொம்பலென. இதுல பிள்ளைகள் பாகியங்கள கற்குகை வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்ததற்கான அதிகமான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்ட கற்குகை. அதிக சான்றுகள் கிடைக்கப்பட்ட கற்குகை எதுன்னு கேட்டால் பாகியங்கள. அதாவது அதிக என்று சொல்வது பிள்ளைகள் இங்க பாகியங்கள கற்குகையில 9 எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்படுகிறது. 9 எலும்புக்கூடு. பாகியங்கள கற்குகையில 9 எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதே போல செந்நிற கற்களால் நிறந்தீட்டப்பட்ட எலும்புக்கூட்டின் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பாகியங்கள கற்குகை செந்நிற கற்களால் நிறந்தீட்டப்பட்ட எலும்புக்கூடுகள். அதே போல 9 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2ஐயும் நினைவில் வச்சுக் கொள்ளுங்க. சரிதானே? பாகியங்கள களுத்துறை மாவட்டம். அதே போல பிள்ளைகள் கித்துள்கள பெழிலென கற்குகையில 12 எலும்புக்கூடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 2வது விடயம், காட்டுப்பலா விதைகளை சுட்டு சாப்பிட்டிருக்கிறான். ஆதாரம் நெருப்பு பயன்படுத்தப்பட்டமைக்கான ஆதாரம். காட்டுப்பலா விதைகளை சுட்டு சாப்பிட்டமைக்கான ஆதாரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நத்தைகள் சாப்பிடும் பொழுது உப்பு பயன்படுத்தியதாக ஆதாரம் கிடைக்கப்படுகிறது. உப்பு. இந்த நத்தை அதே நேரம் சிப்பி. இந்த நத்தை சாப்பிடுகின்ற பொழுது அதே நேரம் நத்தை சாப்பிடுகின்ற பொழுது உப்பு பயன்படுத்தப்பட சொல்லப்படுகின்றது. அதே நேரம் கடலிலிருந்து சிப்பி சாப்பிடுகின்ற பொழுதும் அதை எடுக்கின்ற பொழுதும் அதுல இருந்து உப்பு எடுத்ததாக சொல்லப்படுகின்றது. பிள்ளைகள் இங்க கேள்வி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நாட்டின் உட்பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் சிப்பிகளை உட்கொண்டமைக்கான காரணம் என்ன என்று கேட்டால் நீங்க உப்பைத்தான் சொல்லணும். உப்பினை பெற்றுக்கொள்ள வேற விடைகள் தேவையில்லை. நீ விஷயத்துக்கு வந்தீங்கன்னா சரி, வேற விடைகள்
நீங்க உங்களுக்கு மனதில் இருந்தா சரி, நீங்க உப்பினை பெற்றுக்கொள்ள என்ற விட இருந்துச்சென்றா நாங்க இலகுவாக பேத்திடலாம். அப்ப நான் மேலதிகமா சொல்லியிருக்கிறேன், பாக்கியங்களை பற்றி சொல்லுகிறேன், அதிக சான்றுகள் கிடைக்கப்பட்ட ஒரு கற்குகையை சொல்லுகிறேன். 9 எலும்புக்கூடு பாக்கியங்களை கற்குகை. இதுதானே மேலதிக விடயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. சார் உணவுகளை உட்கொண்டமைக்கான ஆதாரம் என்று கேட்டா சொல்லிடலாதா? எப்படிமா எத்தனாவது விட கித்தல்களை பேரிலையில ஓ அதுல மீனுணவுகளை உட்கொண்டமையும் ஆதாரம் கிடைக்கப்பட்டதானே இல்லையா? ஓ அது தித்தியா மீன். தித்தியா ஓ, மீன். அது- Yes. ஓ, அது நாங்க பேசலாம், அது பிரச்சனை இல்ல. தித்தியான்னு சொல்லக்கூடிய மீன் சாப்பிட்டு இருக்கிறதா அதெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தித்தியா என்று சொல்லக்கூடிய மீன் சிதனை அதையும் நீங்க நினைவுல வச்சுக்கொள்ளலாம். அதே போல கித்துக்களை பள்ளியின 12,500 வருடங்களுக்கு முற்பட்ட கால கற்குகை. பாக்கியங்களை வந்து 38,000 வருடங்களுக்கு முற்பட்ட கற்குகை. இந்த விடயங்களை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க சிதனை. சார் பாஹ்யங்கள் எத்தனை வருடத்துக்கு முன்னுக்கு? பாக்கியங்கள் வந்து 38,000 வருடங்கள் பழமை வாய்ந்தது சிந்தனை. 38,000 வருடங்கள் பழமை வாய்ந்தது பாக்கியங்கள கற்குகை. பாக்கியங்கள கற்குகையை பற்றி எப்படியுமே எக்ஸாம்ல எப்படியுமே ஒரு கேள்வியா கேட்கறது, பார்ட் 1 அல்லது பார்ட் 2 கேட்கறது. அதனால நீங்க கொஞ்சம் பாக்கியங்கள கற்குகையை பற்றி படிச்சு கொள்ளுங்க, நினைவில் வச்சுக் கொள்ளுங்க இதுதானே. இந்த விடயங்களை மேலதிகமான விடயங்களை நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க தேவையான விஷயங்கள் சிதனை பிள்ளைகள். அடுத்த 4வது கேள்விக்கு வரேன். குயிக்கா 10 கேள்வி நாங்க படிச்சுட்டு கற்று வினாக்களுக்கு போவோம் சிதனை. நான்காவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். வளமான செங்காவில நிறமண். பிள்ளைகள் வளமான செங்காவில நிறமண், வளமான செங்காவில நிறமண் வந்து தாழ்நில உலர் வளையத்துக்குரியது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தாழ்நில உலர் வளையத்துலதான் வளமான செங்கபில நிறமண், அந்த மண்ணுடைய பெயர் செங்கபில நிறமண். செங்கபில நிறமண். இப்ப இதுல அடுத்த எக்ஸாம் பேப்பர்ல வந்து வளமான செங்கபில நிறமண்ணுடைய பெயர் நடு கேட்கலாம். அப்ப நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, செங்கபில நிறமண் இது எங்க இருக்கும்? தாழ்நில உலர் வளையத்துல இருக்கும். அப்ப தாழ்நில உலர் வளையத்துல வாழ்ந்த மனிதன் உங்களுக்கு தெரியும் விவசாயம் செய்தான், நெற்செய்கை செய்திருந்தான் விவசாயம். இந்த விவசாயத்திற்கு உகந்த மண் தான் செங்கபில நிறமண். இந்த செங்கபில நிறமண் எங்க இருந்துச்சு? என்ன வளையத்துல இருந்துச்சு? தாழ்நில உலர் வளையம். இந்த விடயத்தை நினைவு வச்சுக்கொண்டால் சரி. ஓகே தானே? 5வது கேள்விக்கு வாங்க. சில விடயங்களை குயிக்கா போறேன் பிள்ளைகள். 5வது கேள்விக்கு வாங்க. குளம். ஐந்தாவது கேள்விக்கு யாராவது ஒரு விட சொல்லுங்க பார்ப்போம். குளம் எனும் சமூக அமைப்பில் பிரதானியாக விளங்கியவர் யார்? இல்லத்தலைவர். ஓகே, வெரி குட். பிள்ளைகள் இங்கு இல்லத்தலைவன், அதாவது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, குடும்பம் குடும்பத் தலைவனிட்டு கேட்காமல் இந்த குடும்பத்தை வந்து கல்வெட்டுக்கள் குளம் என்று அழைக்கின்றது. குடும்பத்தை கல்வெட்டுகளில் குளம் என்று அழைக்கப்படுகின்றது. நீங்க வாய்ச்சி பார்க்கலாம் அந்த குடும்பம் என்ற சாப்டர்ல. குடும்பத்தை வந்து கல்வெட்டுக்கள் வந்து குளம் என்றுதான் சொல்லுகின்றது. அப்ப இந்த குலத்தினுடைய தலைவன் என்று சொல்லுகின்ற பொழுது குடும்பத்தின் தலைவனை தான் கேட்கிறாங்க. ஆகவே இல்லத்தலைவன் சொல்லலாம். குலப்பதி பிள்ளைகள் அப்போ இங்கு குலபதி என்றது எங்களுக்கு இல்ல, சும்மா வேணுமெட்டு போட்டுக்கிறாங்க. என்ன சில பிள்ளைகள் குலத்துக்கு பொறுப்பு குலபதி அப்படின்னு நினைக்கலாம் தானே. அந்த விடை ஒரு பொருத்தமில்லா விடையை சும்மா வச்சுக்கிறாங்க. சில பிள்ளைகள் அதையும் செலக்ட் பண்ணலாம், குலபதி அப்படின்னு நினைக்கலாம். சிதனே இங்க கமிகன்னு சொல்வது யாராவது ஒரு நாள் சொல்லுங்க. கமிக
கிராம தலைவன். எஸ், வெரி குட். கிராம கமிகன்னு தலைவர். சொல்வது கிராம தலைவன். வெரி குட். கமிகா அல்லது கிராமிகன்னு சொல்லி அழைக்கப்படுவர் கிராம தலைவன். இந்த கமிக கிராம தலைவனை பற்றி குறிப்பிடுகின்ற கல்வெட்டு ஒரே ஒரு கல்வெட்டு தான். யாராவது ஒரு ஆள்? கண்டலம்ம கல்வெட்டு. புளியங்குளம் கல்வெட்டு. இல்ல, வேற யாராவது? பெரிய புளியங்குளம் கல்வெட்டு. சித்துல்பாவ கல்வெட்டு. எஸ், வெரி குட். பிள்ளைகள் கமிகையை பற்றி குறிப்பிடுகின்ற கல்வெட்டு ஒரே ஒரு கல்வெட்டு தான், சித்துல்பாவ கல்வெட்டு. சித்துல்பாவ கல்வெட்டு என்ற சொல்றதை விட, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, சித்துல்பாவ கல்வெட்டு என்று சொல்றதை விட நீங்க கொரவக்கடை கல்வெட்டுன்னு சொல்லுங்க. சரிதானே? கொரவக்கடை கல்வெட்டு சிலபஸ்ல தெளிவா தான் இருக்கிறாங்க. கொரவக்கடை கல்வெட்டு. கொரவக்கடை கல்வெட்டு கமிக சிவ, கமிக சுமன, கமிக சதன எனும் கிராம தலைவர்களை பற்றி பேசுகின்றது. கமிக சிவ, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கமிக சிவ, கமிக சுமன, கமிக சதன எனும் கிராம தலைவர்களை பற்றி பேசுகின்றது. ஆகவே கொரவக்கடை கல்வெட்டு தான் கிராம தலைவர்களை பற்றி பேசும் கல்வெட்டு. அதே போல பிள்ளைகள் பரமக பற்றி நிறைய கல்வெட்டுகள் பேசப்படுகின்றது. இதுல நான் உங்களுக்கு ஒரு கல்வெட்டு சொல்லித்தாரேன். கொத்கல் கந்த கல்வெட்டு. கொத்கல் கந்த கல்வெட்டு நினைவு வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸாம்பிள் கேட்டு வரும். கொத்கல் கந்த கல்வெட்டு படகுத்துறை நிர்வாகி, படகுத்துறை நிர்வாகி தொட்ட போஜக பற்றி பேசுகின்றது. தொட்ட போஜக இருக்கிறவங்க யாரு? அவங்கள ரிமூவ் பண்ணிடுவேனே. ரைட். அப்போ கொத்கல் கந்த கல்வெட்டு படகுத்துறை நிர்வாகி தொட்ட போஜக பற்றி பேசுகின்றது. கொத்கல் கந்த கல்வெட்டு படகுத்துறை நிர்வாகி தொட்ட போஜக பற்றி பேசுகின்றது. ஆகவே இந்த விடயத்தை நினைவு வச்சுக் கொள்ளுங்க. இது படகுத்துறை நிர்வாகி. சரிதானே? படகுத்துறை நிர்வாகி. சரி பிள்ளைகள், மீண்டும் சொல்றேன் பாருங்க. குளம், கல்வெட்டுகள்ல குளம் என்று அழைக்கப்படுவது இல்ல தலைவனே. குளம் என்றால் குடும்பம். குளம் என்றால் குடும்பம். கல்வெட்டுகள்ல குளம் என்று அழைக்கப்படுவது இல்ல தலைவனே. இல்ல தலைவன், குர்கவதி, கிருகவதி, ககவதி, இப்படி எல்லாம் சொல்லலாம். கமிக கிராமிகன்னு சொல்வது பிள்ளைகள் கிராம தலைவனே. உங்களுக்கு தெரியும், கிராம தலைவன் கி அதுல காணா உச்சரிப்புல தான் வருது. ஆகவே கமிக கிராமிக. அதே மாதிரி பிரதேச தலைவன் பானவள தான் வருது, பருமக. பிரதேச தலைவி பருமகலு, இப்படி எல்லாம் அழைக்கப்படுகின்றது. இந்த பிரதேச தலைவன் பற்றி கொத்கல் கந்த கல்வெட்டு படகுத்துறை நிர்வாகி எனும் படகுத்துறை நிர்வாகி பற்றி பேசுகின்றது. அவர் ஒரு பருமக தான். சரிதானே? அதை பற்றி பேசுவது கொத்கல் கந்த கல்வெட்டு. ரைட், ஓகே. இந்த கேள்வியிலையும் பாருங்க பிள்ளைகள், சித்துல்பாவ கல்வெட்டு, சித்துல்பௌவ என்றதுல இடத்துலதான் அந்த கொரவக்கடை கல்வெட்டு இருக்கின்றது. நான் உங்களுக்கு இப்பதான் சொல்லி தந்தேன். சித்துல்பௌவ கொரவக்கடை கல்வெட்டு, சித்துல்பௌவ பிரதேசத்தில் இருக்கிறதுனால கொரவக்கடை கல்வெட்டு. நீங்க கொரவக்கடை கல்வெட்டு நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கொரவக்கடை கல்வெட்டுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேசப்படுகின்றவர் கமிக. கமிக அல்லது கிராமிக பற்றி பேசும் கல்வெட்டு கொரவக்கடை கல்வெட்டுன்னு சொல்லிக்கிறேன். கொரவக்கடை இந்த காணாவிலை நினைவு வச்சுக்கணும், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கொரவக்கடை கமிகையை பற்றி பேசும், கிராம தலைவனை பற்றி பேசும். சரிதானே? அப்ப இந்த 4 விடைகள்லையும் நல்லா யோசிச்சு பாருங்க, எது கமிக பற்றி பேசும் விடயம். இப்ப நீங்க விடைகள் ஆன்சரை பாருங்க. ஏ, ஏசி, ஏடி, பிசி, சிடி. அப்ப நீங்க இதுல முதலாவது விட நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ, உதாரணமாக நீங்க ஏ என்ற விடை வரும் என்று சொன்னால், அப்ப ஏசியா ஏடியா, அப்ப எந்த 2 விடையும் வராது. அப்ப நீங்க முடிவெடுக்கலாம். நீங்க ஆன்சர்களை வச்சுதான் நீங்க விட எடுக்க போறீங்க. ஏடி சார். முதலாவது விடை தந்திருக்கிறாங்க பாருங்க. பொது நிகழ்வுகளின் போது கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார். சரியா பிள்ளையா? சரி. சரி. பிசி சார். பாப்போமே. குலத்தொகுதி ஒன்றில் வாழும் மக்களின் நலன் கருதி திருமணம்.
வராது. குலத்தொகுதி என்றா குலத்தொகுதி என்று சொன்னா அது யாருக்கு சொந்தம் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். அருமகை. பருமக. பிள்ளைகள் குலத்தொகுதி என்று வந்தால் அது பரமகைக்குரியது. மைக் ஓபனுங்க பிள்ளைகள். ரைட். பிள்ளைகள் குலத்தொகுதி என்று சொல்வது பருமகைய. சரிதானே? குலத்தொகுதி என்று அழைக்கப்படுவது பருமகைய. அப்போ பி என்ற விடை கமிகைக்கு வராது. சரிதானே? அப்ப நீங்க அதை விளங்கி சொல்லுங்க. குலத்தொகுதி என்று அழைக்கப்படுவது பருமகை. அடுத்தது பிள்ளைகள் பாருங்க, படகுத்துறைகளில் வரியார விடல். நான் இப்பதான் சொன்னேன், வரியார விடுவார், படகுத்துறை வரியார விடுவார், இவரும் பருமகதான் சொல்லியிருந்தேன். அப்ப நான் எதிர்பார்க்கல இந்த அடுத்த கேள்வி வந்திருக்கு. இரண்டுமே பருமகைக்குரியதுதான். இல்லத்தலைவரிலிருந்து தெரிவு செய்யப்படுவார். இல்லத்தலைவரிலிருந்து தெரிவு செய்யப்படுவார் யாரு? கமிக. எஸ், உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், புத்த கோச தேரர், நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க தேரருடைய பெயர். புத்த கோச தேரருடைய சமந்த வாசதிகா நூலில் இல்லத்தலைவரிலிருந்துதான் கிராமத் தலைவன் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் இங்க இருக்கிற விடயம். உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து சமந்த பாசதிகாவ நூலை எழுதியவர் யார் என்று கேட்கலாம், அல்லது புத்த கோச தேரரால் எழுதப்பட்ட நூல் எது என்று கேட்கலாம், அல்லது இல்லத்தலைவரிலிருந்து கிராமத் தலைவன் தெரிவு செய்யப்பட்டான் என கூறும் நூல் எது என்று கேட்கப்படலாம். அதனால நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பிள்ளைகள் 6வது கேள்விக்கான விடை ஏயும் சியும். ரைட், ஏயும் சியும் கமிக பற்றி பேசுகின்றது. 7வது கேள்வி பருமக பற்றி பேசுகின்ற விடயம் பியும் சியும். சரிதானே? 7வது கேள்விக்கு பியும் சியும். சரியா பிள்ளைகள்? விலங்கல்ல ஏயும் சியும் 6வது கேள்விக்கு வரும். பொது நிகழ்வின் போது கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவர் கமிக. சரிதானே? ஏ வரும், மற்றது சாரி ஏயும் டியுமே சரியா? பிள்ளைகள் ஏயும் டியும் தான் வருமே. நான் விடைய மாற்றி டிக் பண்ணிட்டேன், அதான் நீங்க கேக்குறீங்க போல. புறவக்கலை கல்வெட்டு கமிக்க பற்றி பேசுவோம், ஏயும் டியும் வரும். சரிதானே? அதே மாதிரி இங்க ஏயும் டியும் வராது. நீங்க இந்த கேள்விக்கு வந்து ஏயும் டியும் என்று கண்டுபிடிச்சீங்கடா, மற்ற கேள்விக்கு ஏ டி இல்லாத விடைய ஒண்ணு நீங்க டிக் பண்ணீங்கன்னா சாரி, அப்படிதான் வார. பிசி ஓ, இங்க மூலாவது விட ஏ இருக்கிறதுனால வராது, 2வதுலயும் ஏ இருக்கிறதுனால வராது, 4வது விடையில டி இருக்கிறது வராது. ஆகவே ஒரு கேள்விக்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சீங்கடா, மற்ற கேள்விக்கு நீங்க இலகுவாக விடைக்கு போகலாம். சரிதானே பிள்ளைகள்? விடையை மாத்தி டிக் பண்ணிக்கிறேன், அதான் சரிதானே? இப்ப ஓகே, 6 7 சரி. 8வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. முழு உலகத்துக்கும் அரசன் சக்கரவர்த்தி. வெரி குட் வெரி குட் பிள்ளைகள். இந்த விடயத்துல இருந்து அடிக்கடி எக்ஸாம்ல பார்ட் 1ல ஒரு கேள்வி வாரதுதான், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தெய்வம் என்று அழைக்கப்படுவது மகாசேனன். போதிசத்துவர் என்று அழைக்கப்படுவது குட்டகண்ண அபயன். சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுவது நிசங்கமல்லன். மலைநரசன்
ஒண்ணாம் காசியப்பன். தானே பிள்ளைகள்? சக்கரவர்த்தி என்று சொல்வது முழு உலகத்துக்கும் அரசன் என்ற பொருள்படும். அது நிசங்க மன்னன் உட்படுகிறது. சரிதானே? ரைட். அவர் பிள்ளைகள் பாருங்க, தெய்வம் அல்லது ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டவன் தான் மகாசேனன். மின்னேரியா குலத்தை கட்டியதனால் மகாசேனன் மின்னேரியாவின் தெய்வம் என்று அழைக்கப்பட்டான், ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றான். போதிசத்துவர் நரேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டவர் தான் குட்டகன் அபயன். தம்புள்ளை பாறை கல்வெட்டுல குட்டகன் அபயன் நரேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கின்றான். சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டது முழு உலகத்துக்கும் அரசன் நிசாங்கமலன் அழைக்கப்பட்டிருக்கின்றான். அதே போல மலையனரசன் சீகிரியா குன்றை கட்டியதனால மலையனரசன் மூலாம் காசியப்பன் மலையனரசன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். அதே போல இந்த மலையனரசன் இந்த மூலாம் காசியப்பனுக்கு மற்றும் சில பெயர்கள் இருக்கின்றது. அதையும் அன்படத்தில் நோட் பண்ணி கொள்றேன், நீங்க எழுதிக் கொள்ளுங்க. குபேர கடவுள் சொல்வது செல்வத்தின் அதிபதி, குபேர கடவுள் என்று சொல்லலாம். அதே போல அழகபய மகாராஜா என்றும் இவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அழகபய மகாராஜா. சரிதானே? அழகபய மகாராஜா என்றால் இந்திரலோக அரசன் சொல்லுவாங்க. இவர் தந்தை கிட்ட சொன்னதுதானே, நானும் தேவர்கள் எங்க வாழ்றாங்க என்று கேட்டுட்டு நானும் வானத்துல தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவர் தான் இந்த மூலாம் காசியப்பன். வானத்துல வாழ்றதுக்கு தான் விண்ணை தோட்டுகின்ற ஒரு 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 மலைக்குன்றுக்கு மேல அரச மாளிகை கட்டி இந்திரலோகத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த மூலாம் காசியப்பன், அழகபய மகாராஜ் என்று அழைக்கப்பட்டவன். அதே போல அப்பாவுடைய தாசனுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிச்செடுத்தவர். அதனால இவர் தான் நான் சொன்னாரு, சொத்துக்களின் அதிபதி நான், குபேர கடவுள். அந்த அளவு செல்வம் தங்கம் மாணிக்கங்கள் இருந்ததா சொல்லப்படுகின்றது. சிவனே. ஆகவே குபேர கடவுள் என்று அழைக்கப்பட்டவன் இந்த மூலாங்காசியப்பன். சீகிரியா குன்றை மலையின் மீது கட்டியதனால் இவன் மலைநரசன் என்றும் அழைக்கப்பட்டிருக்கின்றான். ரைட் பிள்ளைகள், அடுத்தது 9வது கேள்விக்கு நாங்க போவோம். துட்டகைமுனு மன்னன் உங்களுக்கு தெரியும். துட்டகைமுனு மன்னனுடைய தந்தை தான் உங்களுக்கு தெரியும் காவந்தீசன். துட்டகைமனுடைய தந்தை காவந்தீசன். துட்டகைமனுடைய சகோதரன் தான் சத்தாதீசன். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. துட்டகைமனுடைய சகோதரன் சத்தாதீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சகோதரன் சத்தாதீசன், தந்தை காவந்தீசன். பசவனுடைய மகன் வங்கநாசிகதீச. பிள்ளைகள், தாதிசேனுடைய மகன் சிகிரியா குன்றை கட்டியவன் காசியப்பன். இந்த கேள்வியை பாண்பன்ல இப்படி கேட்டுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அரசுரிமை முறைகள் 2 கட்டுரை வினாவாக வரலாம். பண்டைய காலத்துல காணப்பட்ட அரசுரிமை முறைகள் 2 தருக என்று கேட்கலாம் உங்கள்கிட்ட. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடியா வச்சுக் கொள்ளுங்க. பண்டைய காலத்துல காணப்பட்ட அரசுரிமை முறைகள் உங்களுக்கு தெரியும். நீங்க எழுதுவீங்க அதுக்கு. தந்தைக்கு பின் மகன், தந்தைக்கு பிறகு மகன் ஆட்சிக்கு வந்தான். இதுல நீங்க 3 உதாரணங்கள் அல்லது 2 உதாரணங்களை நீங்க எழுதலாம். சிதனை பிள்ளைகள், இப்ப தந்தைக்கு பின் மகன் 2 உதாரணம். காவந்திச மன்னனுடைய மகன் துட்டகைமன் எழுதலாம். இன்னொரு உதாரணம் சொல்லுங்க பாபு. துட்டகைமுனோட சகோதரன் சத்தாதிசனுக்கு ஆட்சி. தந்தைக்கு பின் வசவனிடமிருந்து வங்காள நாசிகதீசனுக்கு வங்க நாசிகதீச ஆட்சிக்கு வந்தான் எழுதலாம். அல்லது பிள்ளைகள் இதுல இல்லாத விடயம் ஒன்று, பண்டுகாவியனுடைய மகன் மூத்த சிவன் ஆட்சிக்கு வந்தான் என்று எழுதலாம். சரிதானே? அப்ப இந்த 3 உதாரணங்களையும் தவிர வேற ஏதாவது உதாரணங்கள் எழுதினால் உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க. அதையும் மனசுல வச்சுக் கொள்ளுங்க. தந்தைக்கு பின் மகன் என்றதுக்கு காவந்தீசனுடைய மகன் துட்டகைமுனு என்றும்,
வசவனுடைய மகன் வங்கநாசிகதிஸ் என்றும் பண்டுகாவினுடைய மகன் மூத்து சிவன் என்றும் தான் நீங்க உதாரணங்கள் எழுத வேண்டி வரும். சார் அதே போல அப்ப பிள்ளைகள் சார் சொல்லுங்க. அது நிலையான ஆட்சி முறை, அப்ப கிடையான ஆட்சி முறை அது என்ன சார்? நான் அதை விளங்கப்படுத்துறேன் ராஜா. சிதனே கட்டுரை நாவல் இருக்கு இல்லையா? கட்டுரை நாவுக்கு போக நான் விளங்கப்படுத்துறேன். சிதனே சரி சார். ரைட். அப்ப 9வது கேள்விக்கு 6வது ஆள் விடைய சொல்லுங்க பாப்போம். 9வது கேள்விக்கு விடைய சொல்லுங்க. ADB ரெண்டாவது. ஓகே, வெரி குட். சில பிள்ளைகள் ஆங்கில எழுத்துக்களை வச்சுதான் நீங்க விடைக்கு போவீங்க. நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. இதுல 2 விடை ஆரம்பத்துல ஏல ஆரம்பிக்குது. ABD ADB என்று, ABD ADB என்று. மற்ற 2 விடை வந்து சீல தான் ஆரம்பிக்கின்றது. அப்ப நீங்க எப்பொழுதும் ஆங்கில எழுத்துக்களை விடை வரும் பொழுது ஆங்கில எழுத்துக்களை தான் நீங்க அவதானிக்கணும். இதுல நிபந்தனைகளை நீங்க வாசிக்கலாம். கீழே நிரல் ஒன்றில் இலங்கை ஆட்சி செய்த கீர்த்திமிக்க அரசர்கள் சிலரும். நிரல் ஒன்றுல அரசர்கள், அவ்வளவுதான். நிரல் 2ல் அவர்களுக்கு பின் ஆட்சியுரிமை பெற்றவர்களும் தரப்பட்டனர். இவங்களுக்கு பிறகு யார் ஆட்சியுரிமைக்கு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ இதுல பார்க்கலாம், நீங்க துட்டகேமனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால், துட்டகேமனுக்கு பிறகு வந்ததுனால் சத்தாசிதன் தான், ஏன் சகோதரன். வசவனுக்கு பிறகு அவருடைய மகன் வங்கநாசிகதிஸ். சாதுசேனனுக்கு பிறகு காசியப்பன். அப்ப நிபந்தனையை வாசிச்சுதான் நீங்க விட கொடுக்கணும். அப்ப முதலாவது விடை உங்களுக்கு ஏன்னு தெரிந்தால் நீங்க இந்த 2 விடையும் வெட்டிடலாம். வெட்டிட்டு நீங்க போகலாம். அப்ப முதலாவது விடை ஏன்னு தெரிந்தால் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. 2வது விடை வசவனுடைய மகன் வங்கநாசிகன் தெரிஞ்சால் விடைக்கு வந்தாச்சு நீங்க. ADB டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இல்ல உங்களுக்கு அது தெரியாதுன்னு சொன்னால், இப்ப வசவனுடைய மகன் வங்கநாசிகதிஸ் உங்களுக்கு தெரியாதுன்றால் நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். தாதுசேனுடைய மகன் காசியப்பன் தெரியும் தானே. அப்போ முதலாவது விடை A, கடைசி விடை B என்று தெரிந்தாலும் இங்க விடைக்கு போகலாம், ADB. அப்ப நீங்க அந்த விடயத்தை வச்சு நீங்க தீர்மானிக்கலாமே சிதனை பிள்ளை. அப்ப அதையும் வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க, இலகுவா செய்யக்கூடியதா இருக்கும். சிதனை சார் தாவுசேன மூத்த மாண்டவர் என்ன சார்? தாதுசேனனுடைய முகலன் என்று மகன் இருக்காரு. ஒன்னா முகலன் சிதனே. அடுத்து 1ஆம் காசியப்பன். சரியா பிள்ளை? முகலன். ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். 10வது கேள்வியோட நான் கட்டுரை போறேன். 4ஆம் உதய மன்னன், இது மிகவும் ஈஸியான கேள்வி. 4ஆம் உதய மன்னனுடைய சொரபோரவாவி தூண் கல்வெட்டு, அதாவது அதை சொல்லுவாங்க ஹோபிட்டிகாம கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோபிட்டிகாம கல்வெட்டு வந்து பிள்ளைகள் எதை பற்றி பேசுது என்று கேட்டால் ஈஸியா சொல்லக்கூடிய விடயம் தான் சந்தை நிர்வாகம். சந்தை நிர்வாகத்தை பற்றி தான் பேசுகின்றது. ஹோபிட்டிகாம கல்வெட்டு சந்தை நிர்வாகம், இல்லாட்டி உள்நாட்டு வர்த்தகம். எக்ஸாம்பிள் வந்து உள்நாட்டு வர்த்தகம் பற்றி கேட்கின்ற பொழுதும் நீங்க இந்த சொரபுரவாவி தூண்கல்வெட்டுல சொல்லப்படுகின்ற விடயங்களை பற்றி பேசலாம். சொரபுரவாவி தூண்கல்வெட்டுக்கு இன்னும் 2 பெயர்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோபிட்டிகாம கல்வெட்டு சொல்றது, ஹோபிட்டிகாம அல்லது பதுளை தூண்கல்வெட்டுன்னு சொல்றது தானே. அப்ப நீங்க இது 3மே ஒரு கல்வெட்டு தான். ஹோபிட்டிகாம கல்வெட்டு, பதுளை தூண்கல்வெட்டு, சொரபுரவாவி தூண்கல்வெட்டு சரிதானே. ஆகவே இது சந்தை நிர்வாகம் பற்றி பேசும். இப்ப நாங்க அறவீடு பற்றி விவரம் இல்லையா சார்? சந்தை வரி அறவீடு பற்றி விவரம் இல்லையா? இல்ல, சந்தை வரி பற்றியும் இருக்குதான். ஆனால் சந்தை நிர்வாகத்துல ஒரு விடயம் அது சந்தை வரி. இதுல சந்தை நிர்வாகம் தொடர்பான சட்டத்திட்டம் என்று வரும் பொழுதோ நாங்க சந்தை நிர்வாகத்தை பற்றி தான் கொடுக்கணும். சரி சார். சரியா? ஏண்டா சந்தை நிர்வாகத்துக்குள்ள ஏனைய விடயங்கள் வரும். அதுலயும் சந்தை நிர்வாகம் என்று சொல்லும் பொழுதோ
சில நேரம் நீங்க உள்நாட்டு வர்த்தகம் பற்றி கேட்கும் பொழுது நீங்க நினைவு வச்சுக்கொள்ளுங்க, போயா தினம், போயா தினம் இந்த வார்த்தையை நினைச்சுக்கொண்டா சரி. போயா தினத்துல வியாபாரம் செய்யக்கூடாது. அவ்வாறு வியாபாரம் செய்தால் மகியங்கனை விகாரைக்கு விகாரையில விலக்கு எறிவதற்கு எண்ணெய் வரி வழங்க வேண்டும். என்ன பிக்குமார்கள் சொன்னாங்க, போயா தினத்துல யாருமே விகாரிகளுக்கு வரல, எங்களோட அறிவுரைகளை கேட்கிறல்ல, பௌசாமியம் அழிஞ்சு விடும் என்று மன்னன் சொன்னாங்க 4ஆம் உதயன். உடனே 4ஆம் உதயன் பார்க்கிறான், வியாபாரிகள் கடையை திறக்கிறாங்க, மக்கள் வியாபார நிலையங்களுக்கு செல்றாங்க. அதனால பிக்குமார்களுடைய போதனைகள் கேட்கப்படல. அப்போ இது பௌசாமியத்துக்கு பாதகம் என்பதனால, போயா தினம் அவனோட முக்கியமான ஒரு தினம் என்பதனால சட்டத்தை பிறப்பிக்காரு. அந்த சட்டம் இன்றும் நடைமுறை இருக்கின்றது. போயா தினத்துல கடைகள் மூடத்தான் வேணும் என்று, விகாரிகளுக்கு அனைவரும் செல்லணும். அப்ப போயா தினத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது. அவ்வாறு வியாபாரம் செய்தால் மகியங்கனை விகாரைக்கு எண்ணெய் வரி வழங்க வேண்டும் என்று அந்த சட்டத்திட்டம் சொல்கின்றது. அதே போல வெற்றிலை பாக்கு, மன்னனிடம் மக்கள் வந்து சொல்றாங்க 4ஆம் உதயன்னுட்டா எங்களுக்கு வாடிய வெற்றிலைகள் தான் தின்ன கிடைக்கின்றதுன்னு சொல்லவும், வாடிய வெற்றிலைகளை ஏன் நீங்க வழங்குறீங்க என்ற வியாபாரிகள்கிட்ட மன்னன் கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நாங்க அதிகாலையில வாரம் மக்கள் அந்தில வார மக்களுக்கு எங்களுக்கு வாடிய வெற்றிலை தான் கொடுக்க முடியும், ஏன்னா நாங்க வெயில்ல வச்சு நாங்க வியாபாரம் செய்யறதுனால எங்களுக்கு வெற்றிலைகள் வாடுதல். மன்னன் சொல்றான், சூரிய வெளிச்சம் படாத மறைக்கப்பட்ட மண்டபத்துக்குள்ள வச்சு வெல்லுங்கன்னு சொல்றான். அப்போ வெற்றிலை வாக்கு விற்பனை செய்வோர் சூரிய வெளிச்சம் படாத மறைக்கப்பட்ட மண்டபத்தினுள் மாத்திரம் வைத்து விற்பனை செய்தல் வேண்டும் என்று ஒரு சட்டத்திட்டம் பொறிக்கப்பட்டது. அதே போல தராசு. அப்போ இந்த சட்டத்திட்டம் நினைச்சு கொண்டா உங்களுக்கு உள்நாட்டு வர்த்தகம் பற்றி கேட்கின்ற பொழுது உங்களுக்கு விளக்கம் எழுதலாம் இல்லை, விளங்குறத சொல்றது. இதுல போயாதுன்னா மற்றது வெற்றிலை, அடுத்தது தராசு. வர்த்தக அதிகாரிகளிடம் அனுமதி பெறாத தராசுகளை பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதே போல வரி, சந்தைக்கு வருவோர், சந்தைக்கு வரும் வண்டி தவிர சந்தையை கடந்து செல்லும் வண்டிகளிடம் வரி அறவிடக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. சந்தைக்கு வரும் வண்டி தவிர சந்தையை கடந்து செல்லும் வண்டிகளிடம் வரி அறவிடக்கூடாது என்று அந்த கல்வெட்டு சொல்லுகின்றது. ஆகவே பிள்ளைகள் அந்த 10 கேள்விக்குமான விடையை சொல்லுகிறேன். மற்ற விடைகளை நான் நோமலா சொல்லிட்டு போறேன். கட்டுரை வினா வந்து நாங்க பார்ப்போம். நீங்க ஏதாவது ஒரு வினாவை நாங்க எடுத்து நீங்க ரைட்டிங் சீட் எடுங்க, ஆன்சர்களையும் எழுதுறதுக்கு. சரியா? ரைட் பிள்ளைகள், 1வது கேள்வியில இதுல இலங்கை படம் உலக படத்துக்குரிய ஆன்சர்களை நான் இதுல ஸ்கிரீன்ல போட்டேன் பாருங்க. இந்த பிள்ளைகள் நீங்க இலங்கை படங்களை கொஞ்சம் பிராக்டிஸ் எடுக்க பாருங்க. எப்படியுமே வடப்பக்கம் வட பகுதியில ஒரு இடம் எக்ஸாம்ல வாரதுதான் தானே. இதுல கந்தரோடை விகாரை தான் அது. கந்தரோடை என்று சொல்வது இலங்கையில வடபகுதியில் இருக்கின்ற கதிர்கோட விகாரை இருக்கின்ற ஒரு முக்கியமான பண்டைய சிங்கள மக்களுடைய பிரதேசம் தான் அது கந்தரோடை. ஏனென்றால் ஜம்புகோட பட்டினத்துல விளரசு மரக்களை கொண்டு வந்து சங்கமித்தை பிக்குனியால் இறக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், ஜம்புகோட பட்டினம் விளரசு மரக்களை இறக்கப்பட்டு இங்க கந்தரோடையில வச்சுதான் அவங்க ஓய்வு எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அங்க ஒரு விகாரையும் கட்டப்பட்டதா சொல்லப்படுகின்றது. அதுதான் கதிர்கோட விகாரை. அப்ப நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளுங்க அதையும். அதே போல பிள்ளைகள், இந்த நான் இப்ப குறிக்கிற இடத்தை பாருங்க. இந்த இடம் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த இடம் என்ன இடம்னு சொல்லுங்க பாப்போம். ஊர்காவல்துறை. வெரி குட், ஊர்காவல்துறை. என்ற அடிக்கடி எக்ஸாம்ல வந்து ஊர்காவல்துறை எக்ஸாம்ல கேட்டு வருது. ஊர்காவல்துறை படிச்சு கொள்ளுங்க. ஊர்காவல்துறை அல்லது ஊராந்தோட்டை, சூகரஜித்த இப்படிலாம் சொல்லி அழைக்கப்படும். அதே போல பிள்ளைகள்
இந்த குளத்தை பற்றி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். இணைமடுக்குளம். வெரி குட். இரணைமடுக்குளம். குளம். இந்த இரணைமடுக்குளம் வந்து இந்த கனகராயன் ஆறுல இருக்கு. கனகராயன் ஆறுல தான் இந்த இரணைமடுக்குளம் காணப்படுகிறது. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கட்டாயம். அதே போல பிள்ளைகள் இந்த நதியினுடைய பேர் சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். மல்வத்து ஓயா. எஸ், வெரி குட். மல்வத்து ஓயா. மல்வத்து ஓயா சரிதானே. மல்வத்து ஓயாவுக்கு மேல ஒரு குளம் ஒன்று இருக்கு. இந்த குளத்தை சொல்லுங்க யாராவது. என்ன குளம்? யோதவாவி. யோதவாவி. அப்படி மல்வத்து ஓயாவுக்கு மேலதான் இந்த யோதவாவி குளம் காணப்படுகின்றது. மறந்துடவானாம், யோதவாவி குளம். நீங்க நோட் பண்ணி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் பிள்ளைகள் இதுல பாருங்க, மல்வத்து ஓயா. மல்வத்து ஓயா தெரியும் உங்களுக்கு. இதை சொல்வது பிள்ளைகள் மோதாரம் ஆறுன்னு சொல்லுவாங்க. மோதாரம் மோதாரம் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. மோதாரம் ஆறு. இது நீங்க சொன்னீங்க மல்வத்து ஓயான்னு சொன்னீங்க. மல்வத்து ஓயா. மல்வத்து ஓயா. மல்வத்து. இது வந்து பிள்ளைகள் கலா ஓயா. கேட்டா சொல்வீங்க கலா ஓயா. கலா ஓயா. இந்த கலா ஓயாவில தான் பிள்ளைகள் கட்பிட்டி. இந்த கலா ஓயா இருக்குதானே, இந்த கலா ஓயாவுக்கு முன்னாடி தான் இந்த கலா ஓயா இது இருக்கிற இடம். நான் கொஞ்சம் இடத்துல கட்பிட்டியே சுட்டி காட்டுறேன் பாருங்க. இதுதான் பிள்ளைகள் கட்பிட்டி. கட்பிட்டி இங்க புள்ளி வச்சுக்கொள்ளுங்க. கட்பிட்டி தானே. கட்பிட்டி. கட்பிட்டி இது வந்து கலா ஓயான்னு சொன்னேன். கலா ஓயா. இந்த கலா ஓயாவில தான் இந்த குளம் இருக்கின்றது. கலாவாவி தாசனமனால் கட்டப்பட்ட குளம் கலாவாவி குளம். இதையும் கொஞ்சம் பார்த்துட்டுங்க. எது மீயோயா? மியோயா கேட்டீங்க. மியோயா இதுல குறிச்சி இல்ல. மியோயா வந்து இங்க வரும். இப்படி வரும் மியோயா. இதுதான் மியோயா. கலாமி தெதுரு தானே. இது தெதுரு தானே பிள்ளைகள். இது வந்து மல்வத்து ஓயா. இது மோதாரம். இது கலாமி தெதுரு. நினைவு சொல்லுங்க. மல்வத்து மோதாரம் கலாமி தெதுரு நினைவு வச்சுக்கொள்ளுங்க தானே. மல்வத்து மோதாரம் கலாமி தெதுரு. ரைட். பிள்ளைகள் மீ ஓயாவுக்கு பணியதான் புத்தளம்பாரு சரிதானே. மீ ஓயாவுக்கு பணியத்தான் புத்தளம்பாரு. மீ ஓயாவுக்கு பணியத்தான் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. மீ ஓயா இருக்கு தானே பிள்ளைகள். மீ ஓயாவுக்கு பணியதான் புத்தளம் இங்க வரும். புத்தளம் இங்க வரும். ஓரமா வருமே புத்தளம் வரும். இதுதான் புத்தளம். மீ ஓயாவுக்கு பணிய புத்தளம் வரும் சரிதானே. அப்ப நீங்க நினைவு வச்சுக்கொள்ளுங்க. மல்வத்து மோதாரம் கலாமி தெதுரு. அப்ப இந்த கலா ஓயாவில தான் கலாவாவி இருக்கின்றது. அது நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. கலா ஓயா இருக்கின்றது. அதே போல இன்னொரு புதிய இடம் சொல்லித்தாரு. மிகுந்தல இந்த நாச்சுத்துவ வாவி குளத்துக்கு மேலதான் மிகுந்தலை இருக்கு. மிகுந்தலைக்கு பணி இருக்கிறது பிள்ளைகள் நாச்சுத்துவ வாவி சரிதானே. நாச்சுத்துவ வாவி. ரைட், ஓகே. இப்ப பிள்ளைகள் அனுராதபுரத்தை பாருங்க. நான் கிரீன் கலர்ல சுட்டி காட்டுறேன். இங்கதான் அனுராதபுரம் வரும். அனுராதபுரம். அனுராதபுரம். இதை நீங்க பணியை இங்க குறிச்சாலும் பிரச்சனை இல்லை. மேல அந்த ஆத்துக்கு மல்வத்து ஓயா நடுவுல ஓடுது. மேலுக்கு அனுராதபுரம் குறிப்பது சிறப்பு. பணியை குறிச்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த எல் ஷேப்ல நீங்க மேல் ரெண்டு குளங்களுக்கு இடையில நாச்சுத்தவாவிக்கு மேல குடிக்கிற மாதிரி குறிச்சு கொள்ளுங்க. அனுராதபுரம் தானே. அப்ப அனுராதபுரம் அதையும் பார்த்துட்டுங்க. மிச்சம் இதுல இன்னும் சொல்லித்தரல. விரும்பின ஒரு விடயம் சொல்லித்தாரன். பொம்பரிப்பு சொல்லக்கூடிய இடம் இங்க இருக்கு பிள்ளைகள். கலா ஓயாவுக்கு முடியும் மேல பொம்பரிப்பு. இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எதிர்பார்க்கிறாங்க பொம்பரிப்பு. பொம்பரிப்பு சரியா பிள்ளைகள். அப்ப இதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு பொம்பரிப்பு
கலாவோயா, கலாவாவி, கற்பிட்டி, மீயோயா, புத்தளம், இதெல்லாம் சொல்லி தந்துக்கிறேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. அதிலும் பிள்ளைகள் இந்த சரியா? ரைட், ஓகே. இதுல பாருங்க, அடுத்த விஷயத்த பாருங்க. லுணுவில லுணுவில வந்த பிள்ளைகள் இந்த தெதிருவோயாவுக்கும் மகாவியாவுக்கும் இடையில நீங்க புரிஞ்சீங்கன்னா சரி. லுணுவில் கரையோர பகுதியில் லுணுவிலன்னு சொல்வது இந்த மகா ஓயா, தெதிருவோயா, மகா ஓயா, தெதிருவோயா, மகா ஓயா, இதுல இடைப்பட்ட இடமாக தான் இந்த லுணுவில இந்த தென்னை ஆராய்ச்சி நிலையம் வந்திருக்கின்றது. அப்ப அந்த விடயத்தை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இளவழியில் இன்னொரு விடயம் இருக்கின்ற, அதை சொல்லித்தாரன்னு கேளுங்க. இப்ப உங்களுக்கு வந்து இலங்கையினுடைய மேற்கு பகுதியில நீங்க பெரிய ஒரு வளைவு தானே இது, கற்பிட்டி. கற்பிட்டியை நீங்க குறிப்பீங்க தானே? இப்ப கற்பிட்டி கேட்டால் நீங்க குறிக்கிறீங்க. அதே போல பாருங்க பிள்ளைகள், ரெண்டு சின்ன வளைவுகள், கேவுகள் வருது. ரெண்டு சின்ன கேவுகளை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஏன்டா இது முதலாவது கேவு வந்து சிலாபம், இங்க தெதிர்வோயாவுக்கு பண்ணிய வரும். ரெண்டாவது கேவு வந்து நீர்கொழும்பு, இங்க குறிக்கலாம் அல்லது இங்க குறிக்கலாம், நீர்கொழும்பு. அந்த ரெண்டு, முதலாவது சிலாபம், மற்றது நீர்கொழும்பு, அதை நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நீர்கொழும்புக்கு பயணி இருக்கிற நதி கரணி கங்கை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு கேவ், கீழே இருக்கிற கேவுக்கு கீழே இருக்கிற நதி எப்படியுமே கரணி கங்கை தான். நீங்க கரணி கங்கை என்றால் இந்த ரெண்டு கேவ் எப்படியுமே உங்களுக்கு 6 இளங்கப்படத்துல இருக்கும். அப்ப நீங்க அதை நீங்க அடையாளம் பார்க்கணும், அடையாளம் வச்சுக்கொள்ளணும். வேண்டாம், இங்க கற்பிட்டி, இங்க சிலாபம். சிலாபம் சிதனை பிள்ளைகள், சிலாபம். சிலாபத்துல முனைய பேரையும் சொல்லலாம், சல்வத்தொட்டன்னு சொல்லி, சல்வத்தொட்ட என்று சொல்லி வரலாம். அப்ப சிலாபம் சல்வத்தொட்ட அந்த தெதிர்வோயாவில் இங்க நீங்க பாத்தீங்கன்னா மகாவோயா, அடுத்த ரெண்டாவது கேவ்ல தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீர்கொழும்புன்னு சொல்லி. இந்த நீர்கொழும்புக்கு பனிய கரணி கங்கை இருக்கும். கரணி கங்கைக்கு அண்மித்ததாகத்தான் கோட்டை இருக்கும். சரியான பிள்ளைகள் என்றால் கரணி கழு கட்டாயம் நினைச்சுக்கொள்ளுங்க. கரணி கழு ஜின் கங்கை, கரணி கழு ஜின் கங்கை. சரியான பிள்ளைகள் அது உடல சொல்லுவாங்க. மல்வத்து மோதாரம் கலாமி தெதுரு மகா, இது மகாவோயா. சரிதானே? மகா கரணிகளு ஜின்கங்கை. சரிதானே? மகா கரணிகளு ஜின்கங்கை. சரிதானே? அப்ப நீங்க அந்த இடங்களை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரம் பிள்ளைகள், இன்னொரு அந்த நீர்த்தக்கங்களை பற்றி கொஞ்சம் சொல்றேங்க பாருங்க. இங்க என்ன ரெட் கலர் நிறந்துட்ட பாருங்க, இதுதான் கொத்மலை நீர்த்தக்கம். கொத்மலை இங்க கம்பளை காணாவில் வரக்கூடியது, கம்பளை. இது கொத்மலை காணாவில் வரக்கூடியது. கொத்மலை ஸ்வீடன் நாடினால் கட்டப்பட்டது கொத்மலை நீர்த்தக்கம். அதே போல பிள்ளைகள் இங்க இருப்பது, இங்க பொல்கொல் அணை இந்த முறை தந்திருக்கிறான், ஆனா இது வராது எக்ஸாம்ல, ஃபைனல் எக்ஸாம்ல. இங்க தாரான்னு சொன்னால் இந்த ஏரியாவில ஏதாவது ஒரு நீர்த்தேக்கத்தை போட போறான். அப்ப இந்த முறை வந்து கொத்மலை அணைத்த நீர்த்தேக்கத்தை கேட்கலாம், அல்லது இந்த நீர்த்தேக்கத்துல பேர் சொல்லுங்க பாவம், யாராவது? வெரி குட், ஓகே. இது வந்து பிள்ளைகள் விக்டோரியா, விக்டோரியா நீர்த்தேக்கம். இது வந்து ரந்தனிகளை, ரந்தனிகள் நீர்த்தேக்கம். சரிதானே? ரந்தனிகள் நீர்த்தேக்கம். இதை நீங்க நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இதுல கொத்மலை, விக்டோரியா, ரந்தனிகளை கேட்கலாம், அல்லது கண்டியை கேட்கலாம். கண்டி, கண்டி கேட்கலாம். அந்த இடங்களை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நீர்த்தேக்கம் கேட்டு வரலாம், கொத்மலை நீர்த்தேக்கம் கேட்டு வரலாம். பேசு பொருள் தானே கொத்மலை நீர்த்தேக்கம். அப்ப அதை நீங்க நினைச்சுக்கொண்டா சரி. கொள்கொள்ள அணை வந்துட்டு இதுல பேப்பர்ல வந்தால் அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற பக்கத்துல இருக்கிறவன்டா கேட்பாங்க எக்ஸாம்ல. அப்ப நீங்க அதை எதிர்பார்த்து கொண்டு போனீங்கன்னா சரி. அதே போல விலையில் இதுல இல்லாத விடயம், இப்ப கோட்டை, இதுல விலையில் கோட்டை குறிக்கும் பொழுது மிகவும் கவனம். நான் உங்களை சொல்லித்தர விஷயம், கோட்டை இருக்கின்ற பொழுது கரையோர பகுதியில் குறிச்சிட வேணாம். இப்போ இந்த கோட்டுக்கு பக்கத்துல குறிச்சிங்கன்றால் கோட்டுல பெற மாதிரி அது கொழும்பு. கொழும்பு துறைமுகம் கடலோரம் இருக்கும். ஏன் துறைமுகம் என்பது கடலோரம் இருக்கும், கடல் படணும். கோட்டை என்று சொல்வது உட்பகுதியில் இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த புள்ளி அடையாளம் விடும் பொழுது இந்த கோட்டில் படும் என்றால் பிழை போட்டுருவாங்க. மிச்சம் கவனமா இருங்கோ. கோட்டை என்பது இளைஞனுடைய தலைநகரம் ஸ்ரீ ஜெயவர்த்தபுரம் கோட்டை தான். அப்ப நீங்க அந்த கோட்டை புள்ளி அடையாளம் விடுகின்ற பொழுது பிள்ளைகள்
இந்த கரணிகங்கை பணியை இந்த கரையோர பகுதியில் இந்த கோடியில் படாமல் புள்ளியில் வைக்க பாருங்க. இதுல வச்சுக்கிறாங்க. என்ன சாரி, கொழும்பு வந்து கொழும்பு கேட்டாங்கன்றால் உங்களுக்கு விளக்கும். கொழும்பு என்பது ஒரு துறைமுகம், கொழும்பு துறைமுகம். அப்ப நீங்க கரணிகங்கைக்கு பணியை சரி நீங்க என்ன செய்யலாம், கடல்ல படுற மாதிரி ஒரு புள்ளி வைக்கலாம். வச்சுக்கின்றால் அது கொழும்பு துறைமுகமா இருக்கும். பிள்ளைகள் அதே மாதிரிதான் நீங்க களுத்துறை துறைமுகம், கலாதித்த கழுவங்கைக்கு பணி. அப்ப கடலோரமாக நீங்க என்ன செய்யலாம், துறைமுகத்தை சுட்டி காட்டலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, காலி துறைமுகம் ஜின்கங்கைக்கு பணி, கடலோரமாக நீங்கள் குறிக்கலாம். இந்த விடயங்களை நீங்க இதுல நீங்க பார்த்து கொண்டு போங்க. இதுல ஏதாவது இடங்கள் வேணும்னா கேளுங்க. இலங்கையில கிழக்குல வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும், கல்லோயா எக்ஸாம்ல வந்து நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த கல்லோயா, கும்புக்கநோயா, மாணிக்க கங்கை, இந்த கிரிந்தியோயா, வளவகங்கை, நீள்வளவ கங்கை, இதுல ஏதாவது ஒன்று கட்டாயம் எக்ஸாம்ல கேட்டு வர்றது. இது உங்களுக்கு குறிச்சுக்கொள்ள ஏழும் நினைக்கிறேன். அப்படி குறிச்சுக்கொள்ள கஷ்டம் இருக்காது. உடனே குயிக்கா உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். சரிதானே? கிரிந்தியோயா அல்லது வளவ கங்கை. சிறிய பிள்ளைகள், இந்த 6 நதிகள் கல்லோயா, சரிதானே, கல்லோயா, கும்புக்கநோயா, மாணிக்க கங்கை, கிரிந்தியோயா, வளவ கங்கை, நீள்வளவ கங்கை. கட்டாயம் இந்த 6 நதிகளையும் கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கண்டா கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. எக்ஸாம்ல வந்து அடிக்கடி கேட்கிறோண்டு. சிறிய பிள்ளைகள் இதுதானே? இல்ல பாருங்க பிள்ளைகள், கல்லோயா சும்மா சொல்லுவாங்க, இந்த கல்லோயா, கும்புக்கநோயா, மாணிக்க கங்கை, கிரிந்தியோயா, வளவு கங்கை, நீள்வளவ கங்கை. இல்ல இத அடிக்கடி நீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க தானே, கந்தன் அந்த இதை நினைவுச்சு கொள்வதற்காக தான், கந்தனின் குட்டி மாலா கிட்ட வந்து நின்றாள். சரிதானே? இதை நினைவுச்சு கொள்ளுங்க சும்மா. கந்தனின் குட்டி மாலா கிட்ட வந்து நின்றாள். ஏன் சொல்றேன் என்றால், கந்தன் கல்லோயா, கும்புக்கநோயா, மாணிக்க கங்கை, கிரிந்தியோயா, வளவ கங்கை, நீள்வளவ கங்கை. அப்போ கந்தனின் குட்டி மாலா கிட்ட வந்து நின்றாள். சரிதானே? அதை அந்த ஏதாவது நதிகள் அடிக்கடி எக்ஸாம்ல வர்றதுனால அதை அப்படி சொல்லுவாங்க. அப்ப நீங்க நினைவுல அதை வச்சுக்கொள்ளலாம். நதிகளை குயிக்கா நீங்க என்ன செய்யலாம், குறிச்சு கொள்ளலாம். பிள்ளைகள், இந்த இலங்கை படத்துல இதை உங்களுக்கு ஆன்சர் அனுப்பித்தானே நீங்க மற்ற விடயங்களை பாருங்க. அதே நேரம் ஒரு கட்டுரை வினாவுக்கு போனாங்க. ஒரு 1/2 an hour படிப்போம். கொஞ்சம் ஆன்சர் முதல்ல அனுப்பிக்கிற நீங்க ஆன்சர்களையும் பாருங்க. அதுல ஆன்சர்கள் எப்படி பிள்ளைகள் இருக்கோ தெரியாது, சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். இந்த முறை எதிர்பார்க்கப்படுவதுதான் இந்த கைத்தொழில் புரட்சி. அதே போல இதுல ரஷ்ய புரட்சி போட்டிருக்கிறாங்க. ஆனா உலக மகா யுத்தம் எதிர்பார்க்கிறாங்க. புரட்சி கூடுதலாக எதிர்பார்க்கிறது கைத்தொழில் புரட்சியும் உலக மகா யுத்தமும். சரிதானே? உலக மகா யுத்தம் தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்க கைத்தொழில் புரட்சியும் உலக மகா யுத்தத்தையும் படிச்சுட்டு போங்க. இதுல நான் கிரேட் 11ல ஒரு கேள்வி நான் உங்களுக்கு இதுல விளங்கப்படுத்துறேன். 8வதுல 1வது கேள்வி கட்டுரை வினாவுக்கு போவோம். பிரித்தானியாவில் நிலக்கரி படிவுகள் அதிக அளவில் காணப்படும் பிரதேசங்கள். பிரித்தானியாவில் நிலக்கரி படிவு சொல்லுங்க பாப்போம்.
10 versus Yorkshire, Lancashire. Balls. இந்த பிள்ளைகள் பிரித்தானியாவில் நிலக்கரி படிவுகள், பிரித்தானியா தான் நிலக்கரி படிவுகளை அதிகம் கொண்ட நாடு. அந்த அடிப்படையில 10 வேல்ஸ் எழுதிக்கொள்ளுங்க. 10 வேல்ஸ், யோர்க்ஷயர், லங்காஷயர். பிரித்தானியா நிலக்கரி கொண்ட நாடு, அங்க நிலக்கரி படிவுகள் அதிகம் இருக்கின்றது. 10 வேல்ஸ், யோர்க்ஷயர், லங்காஷயர். இந்த 3 விடைகளையும் நினைவுச்சு கொள்ளுங்க. 3 தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தானே. அடுத்த விடத்துக்கு வாங்க. கைத்தொழில் புரட்சி காலப்பகுதியில் பிரித்தானியாவின் நெசவு கைத்தொழில். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பிரித்தானியாவில் கைத்தொழில் துறைகள் வந்து 3. ஒன்று நெசவு கைத்தொழில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 கைத்தொழில் துறைகள்ல தான் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. நெசவு கைத்தொழில், மற்றது இரும்பு உருக்கு கைத்தொழில், மற்றது சொல்லுங்க பாபம். நிலக்கரி. நிலக்கரி கைத்தொழில். நிலக்கரி கைத்தொழில் தானே, நிலக்கரி கைத்தொழில். இந்த 3 கைத்தொழில் துறைகளும் உங்களுக்கு கட்டாயம் நினைவுல இருக்கணும் தானே. இந்த 3 கைத்தொழில் துறைகளும் கட்டாயம் நினைவில் இருக்கணும். ஏனென்றால் அதை எக்ஸாம்ல வந்து அடிக்கடி கேட்கிறோம். இந்த முறையும் உங்களுக்கு சில நேரம் அந்த 3 கைத்தொழில் துறைகள் என்ன என்று கேட்கலாம். 3 கைத்தொழில் துறைகள் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சதை தான் நாங்க 3 கைத்தொழில் துறைகள் சம்பந்தமாக விளக்கத்தையும் கேட்டிருக்கிறாங்க. இதுல நெசவு கைத்தொழில் என்று கேட்டிருக்கிறாங்க. அப்ப சில நெசவு கைத்தொழில் என்று கேட்டதுக்கு நெசவு கைத்தொழில் என்று வராமல் இரும்புருக்கு கைத்தொழிலை பற்றியும் கேட்கலாம், அல்லது நிலக்கரி கைத்தொழில் பற்றியும் கேட்கலாம். அப்ப இதுல பிள்ளைகள் நீங்க பாருங்க, நெசவு கைத்தொழில பாருங்க. நெசவு கைத்தொழில வந்து யார் யார் கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்க? ஒரு 5 கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்க அதுல, இல்லையா? இத பாருங்க பிள்ளைகள். ஜோன் கே, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஜோன் கே உடைய கண்டுபிடிப்பாளர் சொல்லுங்க. பறக்கும் நூனாளி. அப்ப அவருடைய கண்டுபிடிப்பை நாங்க நினைவில் வச்சுக்கோனா சரி. இவருடைய கண்டுபிடிப்பு வந்து பறக்கும் நூனாளி. பறக்கும் நூனாளி என்ற கண்டுபிடிப்பு தானே, பறக்கும் நூனாளி. அடுத்து பாருங்க, ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸ். ஜே, இந்த ஜேல தான் அந்த உச்சரிப்புல தான் அந்த விடை வரும். யாராவது சொல்லுங்க. ஜேம்ஸ். ஜேனி இயந்திரம், அவ்வளவுதான். நூல் நூற்குற எல்லாமே நூல் நூற்குறது தான். இதுல சொல்லப்படுகிற இந்த 5 பேருடைய கண்டுபிடிப்பு நூல் நூற்குறது தான். அதை நீங்க எழுதிக்கணும். இதுல நூல் நூற்குறது தான் சொல்றது நூனாளி. மற்றதெல்லாம் எல்லாம் நூல் நூற்குறது தான். நூல் நூற்குறது தான் எங்களுடைய மெஷின் எல்லாமே. நாங்க அனைத்தையும் நூல் நூற்குறன்னு சுட்டி காட்டிலும் டிரெக்டா ஜெனின்னு வந்தா சரி. ஜெனி, ஜே 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 ஜே, ஜேம்ஸ் ஆக்ரிஸ் ஜெனி இயந்திரம். ரிச்சர்ட் ஆக்ரைட், ட்ரீ ரீ ரீ. இதுல ரிச்சர்ட் ஆக்ரைட் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். நீர் சக்கரம் என்று சொன்னாலும் போதும், அல்லது நீர் வலு இயந்திரம் என்று சொல்லலாம். ஒன்று நினைச்சுக்கொள்ளுவோம். நீர் சக்கரம், நீர் சக்தியை பயன்படுத்தி இந்த இருக்கு நீர் சக்கரம், இதுதான். அதே போல சாமுவல் கொரம்டன் வந்து உங்களுக்கு தெரியும் ரோலர் என்று சொல்றது பிள்ளைகள் நூல் நூற்கிற மிஷினை தான் ரோலர் என்று சொல்றது. நூல் நூற்கும் மிஷின், ரோலர் இயந்திரம். அதே போல எட்மண்ட் கார்ட்ரைட் உடையது நீராவி ரோலர் இயந்திரம் தானே. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல நெசவு கைத்தொழில் தொடர்பான கண்டுபிடிப்பாளர்கள் ஜோன் கே, ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸ், அதே போல ரிச்சர்ட் ஆக்ரைட், சாமுவல் கொரம்டன், எட்மண்ட் கார்ட்ரைட். இதை நீங்க கொஞ்சம் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. சரி. ஆண்டு தேவையில்லை. இங்க ஆண்டுகள் கேட்டு வராது. ஆண்டுகள் இதுவரையிலும் ஒரு நாளும் கேட்டு வந்தில்ல. நீங்க படிக்க வந்து ரோலர் இயந்திரம் இரும்பு இருக்குல தானே வேற. ரோலர் இயந்திரம் வந்து இல்ல, சாரி, இங்க மியூல் இயந்திரம் பிள்ளைகள். ரோலர் இயந்திரம் யாரு சொன்னது தெரியா இல்லையா? கொஞ்சம் இருங்க. மியூல் இயந்திரம் மட்டும் போடுங்க. சரிதானே, மியூல் இயந்திரம். மியூல் இயந்திரமா
ரோலர் வந்து இரும்பு. மியூல் இயந்திரம், திருத்திக் கொள்ளுங்க கொஞ்சம். மியூல் மியூல் இயந்திரம். மியூல் நீராவி மியூல் இயந்திரம். பிள்ளைகள் பாருங்க, இந்த பெயர்களை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க ஈஸியா. உடல் நினைச்சுக்கொள்ளுங்க. ஜோன் கே பறக்கும் நூனாளி. ஜோன் கே வந்து பறக்கும் நூனாளி. சின்னரம் அந்த கண்டுபிடிப்புகள் யாருடையது? கண்டுபிடிப்புகளை தரலாம். நீர்ச்சக்கரம் தரலாம். யாரு கண்டுபிடிச்சது கேட்கலாம். அப்போ பறக்கும் நூனாளி ஜோன் கே பறக்கும் நூனாளியை கண்டுபிடித்தான். ஜேம்ஸ் ஹாக்ரிஸ் ஜெனி இயந்திரம். ரிச்சர்ட் ஆக்ரைட் நீர்ச்சக்கரம். அதே போல சாமுவல் கொரம்டன் வந்து மியூல் இயந்திரம். எட்மண்ட் கார்ட்ரைட் நீராவி மியூல் இயந்திரம். சரிதானே? ரைட். இதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நெசவு கைத்தொழில் தொடர்பான கண்டுபிடிப்புகள். சரிதானே? அதே போல பிள்ளைகள் கீழே பாருங்க, 3 போட்டோ இருக்கு தானே? இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க. இதுல முதலாவது போட்டோ என்னன்னு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். ஜெனி இயந்திரம். ஜெனி இயந்திரம். வெரி குட். அப்ப இந்த போட்டோவை தந்துட்ட பிள்ளைகள், இதுல பேருன்னு கேட்டால் ஜெனி இயந்திரம். இது என்ன கைத்தொழில்? இதை கண்டுபிடிச்சது யாரு என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஜேம்ஸ் ஹாக்ரிஸ். ஓ, இது என்ன கைத்தொழில் துறை என்று கேட்டால் நெசவு கைத்தொழில் துறை. பிற தொழிற்பாடு நூல் நூற்கிறது. அதே போல இந்த இருக்கு பாருங்க, இது வந்து நீர்ச்சக்கரம். அது உங்களுக்கு தெரியும், நீர்ச்சக்கரம். ரிச்சர்ட் ஆக்ரைட் உடையது. நெசவு கைத்தொழில் தான். மற்றது 3வது மெஷின் ஒன்று இருக்கு பிள்ளைகள். இந்த மெஷின் வந்து உருக்கு உற்பத்தி உலை. ரைட். அந்த மெஷினையும் பார்த்து கொண்டு போங்க. உருக்கு உற்பத்தி உலை மெஷின் தானே அது. இங்க இருக்கு பாருங்க, இரும்பு உருக்கு கைத்தொழில் 4 கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆபிரகாம் டர்பி, ஹென்ரி கோட், ஹென்ரி பேஸ்மர், வில்லியம் சீமன்ஸ். இதுல வந்து ஆபிரகாம் டர்பி என்ற சொல்றது நிலக்கரி மூலம் இரும்பு தாது உருக்கினார். நிலக்கரி மூலம் நிலக்கரியை பயன்படுத்தி இரும்பு தாது உருக்கியிருந்தார். ஹென்ரி கோட் தான் ரோலர் இயந்திரத்தை பயன்படுத்தி இரும்பு தாது உருக்கி இருக்கிறார். எழுதியமா சொல்லிட்டு போறேன். அதே போல பிள்ளைகள் ஹென்ரி பேஸ்மர் உருக்கு உற்பத்தி உலை. வில்லியம் சீமன்ஸ் வந்து மின் அடுப்பு. இப்ப நாங்க இதுல வந்து நாங்க வந்து எங்களோட கேள்வி வந்து நெசவு கைத்தொழில் மட்டும்தான். அப்ப நீங்க நெசவு கைத்தொழில பாத்தீங்கன்னா சரி, நெசவு கைத்தொழில் சரியா பிள்ளைகள்? 3வது கேள்விக்கு யாராவது ஒரு ஆள் விட சொல்லுங்க பாப்போம். 3வது வினா. முடியாட்சி. பணத்தை முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் தோற்றம் பெற்றமை. சரி, 3வது கேள்வி பாருங்க. கைத்தொழில் புரட்சியானது உலக அரசியல் துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள். உலக அரசியல் துறையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியது? கைத்தொழில் புரட்சி உலக அரசியல் என்ன மாற்றங்கள் ஏற்படுத்திச்சு? மத்தியதர வகுப்பினர் தோற்றம் பெற்றமை. தொழிற்சங்கங்கள் தோற்றம் பெற்றமை. ரைட், வெரி குட். பணத்தை முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் தோற்றம். எஸ். இலை நிறுத்தம். எஸ், ஓகே. ரைட், ஓகே. இப்ப பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க சொன்ன விடைகள் சரி. இப்ப கைத்தொழில் புரட்சியால உலக அரசியல் துறை தானே கேட்டுருக்குறாங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உலக அரசியல் துறை தானே கேட்டுக்கிறாங்க. எப்பொழுதுமே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அரசியல்னு சொல்லி வருகின்ற பொழுது அது வந்து அரசியல் என்று வருகின்ற பொழுது எப்பொழுதும் அந்த அரசியல் என்று வருவது எப்பொழுதும் முரண்பாடோடு சம்பந்தப்பட்டதான் வரும்.
உங்களுக்கு தெரியும் எலெக்ஷனா அல்லது அரசியல் என்று வந்தால் சண்டை தான். முரண்பாடு. இதுல என்ன முரண்பாடு என்று சொன்னால் கைத்தொழில் புரட்சியால என்ன முரண்பாடு என்றால் பிள்ளைகள் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது எழுதணும். முதலாளி தொழிலாளி, முதலாளி தொழிலாளி வர்க்க முரண்பாடு. அப்ப நீங்க இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். முதலாளி தொழிலாளி வர்க்க முரண்பாடு. முதலாளி உச்ச லாபம் பெறும் முதலாளி தோன்றினான், தொழிலாளியினுடைய உழைப்பை சுரண்டினான். உழைப்பை சுரண்டி குறைஞ்சி சம்பளத்தை கொடுத்து அதிக உழைப்பை எடுக்கிறான் தானே. முதலாளி தொழிலாளி வர்க்க முரண்பாடு. இதைத்தான் நீங்க எழுதணும். முதலாளி வந்து உச்ச லாபம் பெறுவதற்காக என்ன செய்கின்றான்? தொழிலாளிகளுடைய உழைப்பை சுரண்டி குறைஞ்சி சம்பளத்தை கொடுக்கிறான், கொடுத்து உழைப்பை சுரண்டுகிறான். இதனால முதலாளி தொழிலாளிகளுக்கு இடையில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பிரச்சனைகள் ஆரம்பித்ததுனால தொழிலாளிகள் என்ன செய்யறாங்க? முதலாளிகளுக்கு எதிராக வேலை நிறுத்தம் செய்யறாங்க. வேலை நிறுத்தம் செய்யறாங்க. நல்லா கேட்டு கொடுங்க. வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக். இந்த வேலை நிறுத்தத்தை செய்யறதுக்கு ஒரு தொழிற்சங்கங்களை உருவாக்குறாங்க. இப்ப இன்னைக்கு பாருங்க, ஆசிரியர் தொழிற்சங்கம், தாதிமார்கள், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தொழிற்சங்கங்கள் இருக்கு. அப்ப வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு வந்து என்ன செய்யறாங்க? தொழிற்சங்கங்களை உருவாக்குறாங்க. தொழிற்சங்கம் தானே பிள்ளைகள். அப்போ இந்த வேலை நிறுத்தம் ஏன் செய்யறாங்க? சம்பளத்தை கூட்டுங்க, வேலை நேரத்தை குறையுங்க, எங்களுக்கு சுகாதார பாதுகாப்பு தாங்க, இப்படிதான் கேட்கிறாங்க. அப்ப இந்த வேலை நிறுத்தம் தொழிற்சங்கங்களுக்காக வேண்டி போராட்டங்கள் நடக்குது தானே பிள்ளைகள். இதன் விளைவாக அரசியல் கொள்கைகள் 2 தோற்றம் பெறுது. அந்த அரசியல் கொள்கைகள் வந்து தாராண்மைவாதம், தாராண்மைவாதம், பொது உடைமைவாதம் என்ற அரசியல் கொள்கை தோற்றம் பெறுது. அப்ப இந்த விடைகள் இருந்தா தான் அவங்க மார்க்ஸ் தருவாங்க. இந்த விடயங்களை பற்றி பேசினாங்கண்டா இரணினை குறிப்பிடுகளுக்கு இதுல நீங்க இந்த விடயங்களை பற்றி பேசினீங்கன்னா சரி. முதலாளி தொழிலாளி வர்க்க முரண்பாடு தோற்றம் பெற்றது, தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தங்கள் தோற்றம் பெற்றது, தாராண்மைவாதம் பொதுவுடைமைவாதம் போன்ற அரசியல் கொள்கைகள் தோற்றம். இந்த 3 விடயம் முக்கியம். அதே போல இந்த முதலாளித்துவம் சம்பந்தமாக முதலாளிகளுக்கு சார்பாகத்தான் முதலாளித்துவம் சம்பந்தமாக பேசிய ஒரு அறிஞர் தான் அடம் ஸ்மித். அடம் ஸ்மித் வந்து சொல்றாரு எப்படி? அரசு வந்து தலையிடா கொள்கை. அரசு வந்து முதலாளிகள் மீது குறைஞ்சளவு தான் தலையிடணும், குறைஞ்சளவு தலையிடணும் என்று தலையிடா கொள்கை சம்பந்தமா பேசுகின்றார். அடம் ஸ்மித்தை பற்றி நீங்கள் இங்க பேசலாம். இத்தனை பிள்ளைகள் இவ்வாறான விடயங்களை பற்றி அரசியல் துறையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் இரண்டை குறிப்பிட்டுள்ளது. இதுல நீங்க ஏதாவது நான் சொன்னதானே பிள்ளைகள், முதலாளி தொழிலாளி வர்க்க முரண்பாடுகள் தோற்றம். முதலாளி முதலாளி என்று சொல்கின்ற பொழுது என்ன? உச்ச லாபம் பெறுபவர், அதிக லாபம் பெறுபவர். தொழிலாளி தொழிலாளிய உழைப்பு சுரண்டப்படுது, குறைஞ்சி சம்பளம் வழங்கப்படுது. இந்த விடயங்களை தான் நீங்க பேசணும். தொழிலாளிகள் சும்மா விடுவாங்களா? அப்ப இவங்களுக்கு வந்து தொழிலாளிகள் தங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தங்களோட சம்பளத்தை கூட்டணும், வேலை நிறுத்தத்தை குறைக்கணும், சுகாதார பாதிப்புகள் எடுக்கணும் என்பதற்காக வேண்டி வேலை நிறுத்தங்களை செய்யறாங்க. வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு தொழிற்சங்க போராட்டங்கள் ஒழுங்குமுறையில் இருக்கணும் தானே. அப்ப தொழிற்சங்க போராட்டங்கள், தொழிற்சங்கங்களை உருவாக்கி வேலை நிறுத்தங்களை செய்யறாங்க. இதன் விளைவாகத்தான் அரசியல் கொள்கைகள் தாராண்மைவாதம் பொதுவுடைமைவாதம் போன்ற அரசியல் கொள்கைகள் எல்லாம் தோட்டம் வருது. இவ்வாறான இந்த விடயங்கள் தான் மென்ஷன் பண்ணுங்க. இந்த விடயங்களை பற்றி பேசுங்கன்றாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க தானே. அடுத்த விடயம் பிள்ளைகள், கைத்தொழில் புரட்சியின் விளைவாக இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை 3 கனட விளக்கு. அப்ப கைத்தொழில் புரட்சியின் விளைவாக இலங்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என் சம்பந்தமாக சொல்றேன் கேளுங்க. கைத்தொழில் புரட்சியாளர் பிள்ளைகள் இலங்கையில வந்து உங்களுக்கு தெரியும், முதலாவிட நீங்க எழுதும் பொழுது இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எழுதும் பொழுது பெருந்தோட்ட பயிர்கள்ல கேட்டுக்கொள்ளுங்க, பெருந்தோட்ட பயிர்கள்ல கைத்தொழில் துறை செல்வாக்கு செலுத்தது. பெருந்தோட்ட பயிர்கள் உங்களுக்கு தெரியும், தேயிலை
பிள்ளைகள் பாருங்க, பெருந்தோட்ட பயிர் செய்கைய பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகம் சொல்லி போட்டு இந்த பிரித்தானியர் தான் இலங்கையில பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகம் செஞ்சுக்கிறான். தேயிலை, ரப்பர், கோகோ போன்ற பெருந்தோட்ட பயிர்களுக்கு வந்து கோபி, கோகோ போன்ற பெருந்தோட்ட பயிர்களுக்கு வந்து இயந்திர சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விடயத்தை நீங்க சுட்டி காட்டணும். இயந்திர சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல நீங்க உதாரணம் சுட்டி காட்டுகின்ற பொழுது 1804ஆம் ஆண்டு கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை ஒன்றை பிரெட்டிக் நோத், இலங்கையின் முதலாவது ஆளுநர் பிரெட்டிக் நோத் ஆரம்பித்தார். அப்போ இந்த கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலையை ஆரம்பித்தது பற்றி பேசுங்க. கோப்பி விதை, கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பித்தவர் பிரெட்டிக் நோத், இலங்கையினுடைய முதலாவது ஆளுநர் பிரெட்டிக் நோத்தை பற்றி நீங்க சுட்டிக்காட்டலாம் தானே. மீண்டும் சொல்ல பாருங்க, பெருந்தோட்ட பயிற்சிகளை இயந்திர சாதனங்கள் அல்லது கைத்தொழில் மயமாக்க துறை பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். இதுல பெருந்தோட்ட பயிர்கள் வந்து தேயிலை, ரப்பர், கோப்பி, கொக்கோ போன்ற பயிற்சி பயிர்களுக்கு, வர்த்தக பயிர்களுக்கு இன்னும் சுட்டிக்காட்டலாம், வர்த்தக பயிர்களுக்கு இயந்திர சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டது என்று சுட்டிக்காட்டிட்டு கோப்பி விதைகளை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை ஒன்றை பிரெட்டிக் நோத் இலங்கையில ஆரம்பித்து வைத்தார். இதிலிருந்து இயந்திர சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுங்க பிள்ளைகள். இரண்டாவது விடயம் வந்து பிள்ளைகள், பெருந்தெருக்கள். பெருந்தெருக்கள் புகையிரத பாதை, பெருந்தெரு புகையிரத பாதை. இப்ப பெருந்தெரு புகையிரத பாதை அமைக்கப்படுதுன்னு சொன்னால் இலங்கையில வந்து கைத்தொழில் பற்றி செல்வாக்கு செலுத்து தானே. பெருந்தெரு ஏன் அமைக்கிறாங்க? வாகனங்களை கொண்டு வரது தானே. புகையிரத பாதை அமைக்கிறது புகையிரதங்களை கொண்டு வரது தானே. இலங்கையில வந்து முதலாவது பெருந்தெரு அமைச்சது உங்களுக்கு தெரியும், எட்வர்ட் பான்ஸ். எட்வர்ட் பான்ஸ் என்றவர் தான் இலங்கையில முதலாவது பெருந்தெரு அமைச்சார். புகையிரத பாதை வந்து ஹென்ரி வோர்ட். ஹென்ரி வோர்ட். அப்ப இந்த விடயங்களை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா சரி. இலங்கையில பெருந்தெருக்கள் முதலாக அதுல பெருந்தெருகளை பற்றி சொல்லலாம். கண்டியிலிருந்து கொழும்பு முதலாவது பெருந்தெரு அமைக்கப்படுது. கண்டியிலிருந்து கொழும்பு முதலாவது பாதை எட்வர்ட் பான்ஸினால் அமைக்கப்படுது. அப்ப இது பெருந்தெருக்கள் இலங்கையில் அமைக்கப்பட்டதுனால மெக்கடம் முறையை தழுவித்தான் இவர் எட்வர்ட் பான்ஸ் இலங்கையில பெருந்தெரு அமைக்கின்றார் 1885ஆம் ஆண்டு. அப்ப இது கண்டியிலிருந்து கொழும்புக்கு இந்த முதலாவது பாதை அமைக்கப்படுது. இந்த பெருந்தெரு அமைக்கப்பட்டதுனால கைத்தொழில் புரட்சி இலங்கையில செல்வாக்கு செலுத்துது. அதே போல புகையிரத பாதை, புகையிரத பாதையை ஹென்ரி வோர்ட் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இதனால இலங்கையில கைத்தொழில் புரட்சி செல்வாக்கு செலுத்து சொல்லலாம். அதே போல பிள்ளைகள் மூன்றாவது விடயம் நீங்க பேசலாம் அப்படின்னு சொன்னால், கைத்தொழில் புரட்சியால வர்த்தக நகரங்கள் தோற்றம் பெற்றது. வர்த்தக நகரங்கள், தபால், வங்கி சேவைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுது. இப்ப கம்பளை, பதுளை, மாத்தளை போன்ற வர்த்தக நகரங்கள் தோற்றம் பெறுது. தபால் முத்திரை வெளியிடப்படுது. தந்தி முறை அறிமுகம் செய்யப்படுது. இவ்வாறான விடயங்களை பற்றி நீங்க பேசலாம். பேசுனீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த மூன்று விடயங்களை பற்றி நீங்க பேசுனீங்கன்னா சரி. இதுல தபால் பற்றி பேசலாம், மூன்றாவது விடயம். வங்கி பற்றி பேசலாம். அதே போல வர்த்தக வணிக நகரங்களை பற்றி பேசலாம். வர்த்தகம் வளர்ச்சி கண்ட வணிக நகரங்கள், வணிக நகரங்களை பற்றி பேசலாம். இலங்கையில தானே கேட்டிருக்கிறாங்க, வணிக நகரங்களை பற்றி பேசலாம். இந்த விடயங்களை வச்சு தழுவின மாதிரி நீங்க விடைகளை எழுதிங்கன்னா சரி. ஓகேவா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாபு. விட சொல்ல முடியுமா? விலங்குமா ரெண்டாவது கேள்விக்கு விட சொல்ல முடியுமா? நெசவு கைத்தொழிலுக்கா இல்ல ரெண்டாவது பெரிய வினாவா? இல்ல நெசவு கைத்தொழில். நெசவு கைத்தொழில். இதுல கேட்டிருக்கிறாங்க கைத்தொழில் புரட்சி காலப்பகுதியில் பிரித்தானியாவின் நெசவு கைத்தொழில் தானே. நெசவு கைத்தொழில வந்து 5 கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்க தானே. அப்போ 5 கண்டுபிடிப்பாளர்களை இல்ல 2 நீங்க சொன்னீங்கன்னா போதும். ஜோன் கே பறக்க நூனாளி என்னாலே சரிதானே, ஒரு விட சரி. 2 மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஜோன் கே பறக்கும் நூனாளியை கண்டுபிடித்தார். ஜேம்ஸ் ஹாக்ரிப்ஸ் ஜெனி எந்திரத்தை கண்டுபிடிச்சார். எழுதினாலே எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இதுல பாருங்க, அந்த புள்ளிற திட்டத்தை பாருங்க. இப்ப இது எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தானே, அவங்க வந்து இதுல ஆன்சர் நீக்கிற நீங்க பார்க்கலாம். சில ஆன்சர்கள் பிழையாகவும் இருக்கும். ஆனா 100க்கு 99% சரியா தானே இருக்கு. ஆன்சர்களை நீங்க பார்க்கலாம். 9வது கேள்வி இல்லையா, 8வது கேள்வி இல்லையா. இதுல பாருங்க, ஆன்சரை பாருங்க. இதுல இருக்கு பாருங்க, இயந்திர கண்டுபிடிப்புகள் என்று இருக்கு. இயந்திர கண்டுபிடிப்புகள்
இதுல இயந்திரங்கள், கண்டுபிடிப்பாளர்கள் இது போன்ற விடைகள் இருந்தா சரி மார்க்ஸ் எடுப்பாங்க. அது நீங்க பொதுவா நீங்க எழுதுறேன்னு சொன்னால் இந்த விடையும் எழுதலாம். இப்ப இந்த இயந்திர கண்டுபிடிப்புகளை ஏன் கண்டுபிடிச்சாங்க பிரித்தானியா? உங்களுக்கு தெரியும், அவங்க பிரித்தானியா வர்த்தகத்துல முன்னணி வச்சதுனால. அவன் நெசவு கைத்தொழில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு தெரியும், நான் விளக்கத்தை சொல்றேன். பிரித்தானியாவுல கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கான பிரதான காரணம் வந்து பிரித்தானியா பிசினஸ் வர்த்தகத்துல முன்னணி வச்சதுதான். பிரித்தானியாவுக்கு வந்து தண்ட நாட்டுக்கு மட்டும் பொருட்களை உற்பத்தி செஞ்சது போதாது, தண்ட குடியேற்ற நாடுகள்லையும் பொருளை அவன் தான் கொடுக்கணும். அதே போல குடியேற்ற நாடுகளை விட்டுட்டு ஏனைய நாடுகளுக்கும் தண்ட பொருளை கொடுக்கணும். இவன் பொருளுக்கு வந்து சரியான அதிகமான கேள்வி, சரியான டிமாண்ட். ஏன்னா இவன் இயந்திரங்கள் மூலம் தானே பொருட்கள் உற்பத்தி செய்யறான். அப்ப இயந்திரங்கள் மூலம் பொருட்கள் உற்பத்தி செய்யறதுனால அதிகமான கேள்வி. அப்ப இந்தியாவுல மட்டுமே பருத்தி துணிகளுக்கு இவனுக்கு அந்த சவால் ஒரு முறியடிக்க முடியாம இருந்துச்சு. அப்ப வர்த்தகத்துல முன்னணி வைக்கணும். அதை நீங்க என்ன சரி. அப்ப கேள்வி வந்து நெசவு கைத்தொழில் ஏன் விருத்தி கண்டது தானே. அப்ப சந்தை வாய்ப்பு கிடைச்சிச்சு என்று எழுதலாம். அடுத்தது பிரித்தானியா, இந்த அதான் ரெண்டாவது விட சொல்லிக்கிறாங்க பாருங்க, பிரித்தானியா நெசவு உற்பத்திக்கு இந்தியாவோட அதிக கேள்வி, இதையும் சுட்டி காட்டலாம். அல்லது நீங்க இலகுவாக இயந்திரங்கள் கண்டுபிடிப்பாளர்கள், ஜோன் கே பறக்கும் நூலாளியை கண்டுபிடித்தான், ஜேம்ஸ் ஆக்ரிஸ் ஏன் இயந்திரத்தை கண்டுபிடித்தான் என்று இலகுவாக சுட்டிக்காட்டும் போகலாம். உங்களுடைய விருப்பம். கிளியரா? ஓ, அடுத்து நீங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். என்ன செய்ய பார்ட் பண்ணுக்குரிய ஆன்சர்ல கொஞ்சம் குறுக்கே சொல்லவா? உங்களுக்கு ஏதாவது பார்ட் பண்ண கொஞ்சம் பாப்போம் பிள்ளைகள். ஆன்சர் பாருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தா சரி கேளுங்க. நான் இன்னைக்கு எனக்கு உண்மைக்கும் கிளாஸ் செஞ்சு கொள்ள சரியான கஷ்டம் வந்துச்சு, சரியான தடுமல் கொணும், எனக்கு இருமல். அப்போ கிளாஸை கேன்சல் பண்ணி கொள்ளலான்ட்டு தான் நான் இன்னைக்கு செஞ்சு கொண்டேன். உங்களுக்கும் பிரயோசனமா இருக்கட்டும் என்றுதான் இன்னைக்கு. ரைட், ஓகே. இன்னைக்கு 11வது கேள்வியை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் பிள்ளைகள். பண்டைய இலங்கையில் வர்த்தகத்தின் பொருட்டு கிரேக்க மெசிடோனிய பிரதேசங்களிலிருந்து வந்த வர்த்தகர்கள், இல்ல குயிக்கா சொல்ல நிறைய விட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கிரேக்க மெசிடோனியர்கள் வந்தால் அது வந்து அயோனியன்கள். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. டமெட்ட என்று சொல்வது பிள்ளைகள் தென்னிந்திய தமிழ் வியாபாரிகளைத்தான் கல்வெட்டுகள் டமெட் என்று சொல்லுகிறது. ஆகவே தென்னிந்திய வியாபாரிகள், அது இது வந்து டமெட் என்று தமிழ் வியாபாரிகள் தென்னிந்தியா, இது வந்து தென்னிந்தியா. அயோனியன்கள் என்று சொல்வது கிரேக்க மெசிடோனியா. சொல்லுங்க சார். சும்மா வந்து இந்தியா மட்டும் எழுந்தேலவா? இல்ல, இந்தியா என்றாலும் பிரச்சனை இல்ல, தென்னிந்தியா என்று சுட்டி காட்டுங்க. தென்னிந்திய தமிழ் வியாபாரிகள் தான் டமெட்ட. கிரேக்கம் மெசிடோனியா வந்து அயோனியன்கள். ஜாவகர் என்று சொல்வது ஜாவா தீவு, அதிலே இருக்கு. கிரேக்கமா சார்? கிரேக்கம் நாட்டிலையா? கிரேக்க வியாபாரிகளையும் மெசிடோனிய வியாபாரிகளையும் சொல்வதுதான் அயோனியன்கள். ஓகே சார். ஜாவகர்கள் என்று சொல்வது ஜாவா தீவுல இருந்தா, அது ஜாவா தீவு என்று சொல்லும் பொழுது நீங்க ஜாவகர்கள் என்று பிடிச்சு கொள்வீங்க. கூடுதலாக எக்ஸாம்ல கேட்டு வருது ஆப்கானிஸ்தான் வியாபாரிகள் என்ன பேர் உண்டு. ஆப்கானிஸ்தான் வியாபாரிகளை சொல்வது காம்போஜகர்கள். காம்போஜகர்கள் என்றால் ஆப்கானிஸ்தான் வியாபாரிகள். மீண்டும் சொல்றேன், நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. டமெட்டா யாரு வியாபாரி சொல்லுங்க? இந்தியா, தென்னிந்தியா. தென்னிந்தியா வியாபாரி. அயோனியன்கள் சொன்னால் கிரேக்கம், கிரேக்க மெசிடோனியா. ஜாவகர்கள் ஜாவா. காம்போஜகர்கள் ஆப்கானிஸ்தான். இந்த கேள்வியை எப்படி கேட்பானேண்டா, இவங்களுக்கு இந்த பேப்பர்ல இருந்து எப்படியுமே 50-60 மார்க்ஸ் கேள்வி வாரு. 50-60 மார்க்ஸ்ன்றது பிள்ளைகள் 200க்கு 60-70 மார்க்ஸுக்கு பேப்பர் மார்க்ஸை போடுவான். அப்ப ஒரு 100-135 மார்க்ஸை எடுத்துடும். என்ன செய்வாருன்னு சொன்னா, பார்ட் 1ல இப்படி போட்டுட்டு பார்ட் 2ல இந்த கேள்வியை பார்ட் 1 அப்படியே கேட்க மாட்டான். பார்ட் 2ல கேள்வியை மாற்றுவான். எப்படி? பண்டைய காலத்துல வெளிநாட்டு வர்த்தகம் இடம்பெற்றது 2 விடயம் கூட விளக்கு. 2 வெளிநாட்டு வர்த்தகம் 2 விடயம் கூட விளக்குன கூட இது ஒரு விஷயம். வெளிநாட்டு வியாபாரிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. தென்னிந்திய தமிழ் வியாபாரிகள் டமெட்டோ வந்திருக்கிறாங்க.
கிரேக்க வியாபாரிகள் அயன்மீன்கள் வந்திருக்கிறாங்க, ஜாவா தீவிலிருந்து ஜாவகர்கள் வந்திருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் வியாபாரிகள் காம்போஜியர்கள் வந்திருக்கிறாங்க. இது இலங்கையில வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக இடம்பெற்றது, சிறந்த எடுத்துக்காட்டு என்று ஒரு விஷயம் சொல்லலாம். சார் இரண்டாவது விடயம், நீங்க வந்து எங்களோட பண்டைய துறைமுகங்களான ஜம்புகோளப்பட்டினம், கோகன், கொடவாய, மாந்தை துறைமுகங்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தை எடுத்துக்காட்டுகின்றது. எளினா உங்களுக்கு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப டிடெக்ட போடாம என்ன செய்வான், மாறி அது பேப்பர்ல கேள்விகள் அங்க இங்க வரும். அதனால நீங்க தான் என்ன செய்யணும், ஆழமா படிச்சு கொண்டீங்கன்னா எக்ஸாம்ல கேள்வி செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, மடைக்கதவிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை கட்டுப்படுத்துவதற்கு கலிங்கல் தொட்டியினுள் பொருத்தப்பட்டிருந்த கோல். தண்ணி விளக்கு. மூணாவது தண்ணீர் விளக்கு. தண்ணீர் விளக்கு என்பது இப்படியான விடை தானே. நீங்க தண்ணீர் விளக்கு என்று சொல்வீங்கன்னா நான் எதிர்பார்த்தேன். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. முகால். ஏனென்றா நான் சொல்றதை நல்லா கேளுங்க. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. மடைக்கதவு, மடைக்கதவு என்னண்டா முதலாவது விளங்குறோம் மடைக்கதவு. இப்ப குளத்திலிருந்து நீரை திறந்து விடுவது, குளத்திலிருந்து நீரை திறந்து விட உதவும் இருப்பது சொல்லுங்க. குளத்திலிருந்து நீரை திறந்து விட உதவும் இருப்பது மடைக்கதவு. மடைக்கதவிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை என்றுதானே பிள்ளை சொல்லப்பட்டிருக்கு. குளத்திலிருந்து நீரை வெளியேற்ற உதவும் உறுப்பு மடைக்கதவு. குளத்திலிருந்து நீரை வெளியேற்றுவதற்கு நாங்க மடைக்கதவை யூஸ் பண்றோம். மடைக்கதவிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை கட்டுப்படுத்துறதுக்கு கலிங்கல் தொட்டியினுள், கலிங்கல் தொட்டி என்று வந்தால் கலிங்கல் தொட்டிக்குள் இருப்பதுதான் முகால். கேள்வி வந்து கலிங்கல் தொட்டி தானே, கலிங்கல் தொட்டியில் இருப்பது முகால். மடைக்கதவிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை, மடைக்கதவுல நீங்க இப்ப தண்ணீர் விளக்குன்னு சொன்னது மடைக்கதவை வச்சுதான் சொல்றீங்க. ஏனண்டா மடைக்கதவுலதான் பிள்ளைகள் கற்றூன் ஒன்று இருக்கும். அந்த கற்றூனை அங்கும் இங்கும் அசைத்து தேவையான அளவு நீரை திறந்து விடுவாங்க. அந்த கற்றூனைத்தான் விசகிரி கல்வெட்டு தண்ணீர் விளக்குன்னு சொல்லுது. அந்த கற்றூன் எங்க இருக்கும் வேண்டாம், மடைக்கதவுல இருக்கும். மடைக்கதவை வச்சு நீங்க தண்ணீர் விளக்குன்னு சொல்ல வேணாம். கலிங்கல் தொட்டிக்குள்ள நீரின் அமுக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கலிங்கல் தொட்டியினுள் காணப்படுகின்ற ஒரு கோள் தான் முகால். கேள்வி, மடைக்கதவிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை கட்டுப்படுத்துவதற்கு கலிங்கல் தொட்டியினுள் பொருத்தப்பட்டிருந்த கோள் முகால். இதுல ஏதாவது விளங்காம இருந்தா கேளுங்க பாபா. சார் எனக்கு இன்னும் விளங்கால தண்ணீர் விளக்கு இன்னும் வராது அப்படின்னு சொல்லி. ரைட், ஓகே. நான் மீன் சொல்றேன் கேளுங்க. ரைட், இங்க வந்து நல்லா கேளுங்க. மடைக்கதவு என்றும் ஒரு குளத்தின் உறுப்பு தந்திருக்கிறாங்க, கலிங்கல் தொட்டி என்றும் ஒரு குளத்தின் உறுப்பு தந்திருக்கிறாங்க. நல்லா சொல்றது நல்லா கேளுங்க. மடைக்கதவண்டா என்னண்டாமா, மடைக்கதவுன்னு சொல்றது உதாரணத்துக்கு சும்மா சின்ன பெருசா இதெல்லாம் சும்மா சொல்றேன். இப்ப எங்கட வீட்டுல தண்ணி டேங்க்ல இருக்கிற, எங்களுக்கு தண்ணி வேணும்னா நாங்க டெப்ப தானே திறக்கிறோம், டெப்ப திறந்தா தண்ணி வருது. அதே மாதிரி குளத்துல நீர் இருக்கிற, மடைக்கதவை திறந்தா நீரை நாங்க கால்வாய்க்கு விடுவிக்கலும், அது கால்வாயினூடாக விவசாய நிலங்களுக்கு போகும். நல்ல விளையும் கொள்ளுங்க. அப்ப மடைக்கதவு என்ன, குளத்திலிருந்து நீரை திறந்து விட உதவும் உறுப்பு தான் மடைக்கதவு. அந்த குளத்திலிருந்து நீரை திறந்து விடுறதுக்கு கற்றூன் தான் பயன்படுத்தப்படும். அந்த கற்றூனைத்தான் நாங்க அங்கும் இங்கும் அசைத்து திறந்து விடுறோம். அந்த கற்றூனைத்தான் விசகிரி கல்வெட்டு தண்ணீர் விளக்கு என்று அழைக்குது. இங்க நல்லா கேட்டுக்கொள்ளணும். மடைக்கதவில் இருக்கின்ற கற்றூனைத்தான் விசகிரி கல்வெட்டு தண்ணீர் விளக்குன்னு சொல்லுது. இங்க கேள்வி என்னண்டா, கலிங்கல் தொட்டியினுள் பொருத்தப்பட்டிருந்த கோள். கலிங்கல் தொட்டி என்றா என்ன என்றா, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், நல்லா கேளுங்க. தொட்டி என்று சொல்வது வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. இப்போ நாங்க மடைக்கதவை திறந்துட்டோம், நீர் வேகமா வருது. அந்த வேகமா வருவதை ஒரு தொட்டியை தோண்டி வச்சுட்டோம், ஒரு பக்கியோ அல்லது ஒன்றை தோண்டி வச்சுட்டோம். அந்த வேகமா வருகின்ற நீர் தொட்டிக்குள்ள விழுந்தால் வேகமா வருகின்ற நீர் தொட்டிக்குள்ள விழுந்தால் வேகம் குறைந்தானே விளையாடும். நீருடைய வேகத்தை குறைக்கக்கூடியதுதான் கலிங்கல் தொட்டி. அந்த தொட்டிக்குள்ள ஒரு கோள் இருக்கும், அந்த கோள் தான் முகால். அந்த கோளையும் வச்சுக்கிறாங்க. சொன்னா தொட்டி நிறைஞ்சிட்டு வைங்களேன். தொட்டி நிறைஞ்சா தொட்டிக்கு மேல இல்லையா போகும், அது வேகமா போயிடுமே.
அப்ப தொட்டிக்குள்ள ஒரு கோல் வச்சிருக்கிறாங்க, அந்த கோளுடைய பேரு தான் மொஹால். இன்னும் விலங்கல் சொன்னா ஒரு விளங்கப்படுத்துறேன். கொஞ்சம் சொல்லுங்க, இப்ப நோட கிளியரா இல்லையான்னு சொல்லுங்க கொஞ்சம். ஓ சார் விளங்கிச்சு. விலங்கல்னா பிறகு கேளுங்க சரிதானே. இப்ப கேள்வி வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறான், மடைக்காதவன் டிரெக்டா கேட்டிக்கலாம். கலிங்கள் தொட்டியினுள்ள இருக்கிற கோலன்னு கேட்டிக்கலாம். மொகால் எல்லாரும் என்ன செய்வாங்க, கேள்வி அறகுறையுடைய வாசிக்கிறதானே. கேள்வியோ அழகா 3 தடவை ஒழுங்கா வாசிக்கணும். ஒரு கேள்வியை ஒழுங்கா சரி வாசிச்சிடணும். வாசிச்சுதான் விட கொடுக்கணும். மடைக்கதவை கேட்கலைங்க. இங்க கேட்ட கலிங்கள் தொட்டி, ஆகவே மொகால் தான் விடு சரிதானே, மொகால். அடுத்த பாருங்க, பண்டைய காலத்து நீளம். நீளத்தை அளக்குற மிகச்சிறிய அழகு ஒன்று தான் இருக்கிற பரமாணு. நீளம் என்று கேட்பான், அல்லது சிறிய பரப்பு என்று கேட்பான். சிறிய பரப்பு நீளம், இது ரெண்டும் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது வரைக்கும். ஆகவே நீளத்தை அளக்கக்கூடிய மிகச்சிறிய அழகு பரமாணு. ரைட், அடுத்த விஷயத்துக்கு வாங்க. ஆன்சர் கொஞ்சம் குயிக்கா சொல்லிட்டு போறேன். மருத்துவ குணமுடைய இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஞ்சி. இந்த பிள்ளைகள் நாங்க வந்து இதுல வந்து நாங்க நினைப்போம், நீங்க நாங்க நினைப்போம் கஞ்சி என்று கேட்கும் பொழுது எல்லாமே கஞ்சி தான். இதுல எம்புல் ஹம்பு ஹம்பு, இந்த ஹம்பு தேவையில்ல, எம்புல் ஹம்புன்னு தான் வர. யவாகு என்றாலும் கஞ்சி தான், எம்புல் ஹம்பு என்றாலும் கஞ்சி தான், அபு ஹம்பு காடி என்றாலும் கஞ்சி தான். அம்பு ஹம்பு காடி என்றது பிள்ளைகள் பொதுவா கஞ்சு. நான் சொல்றது நல்லா கேளுங்க, அபு ஹம்பு காடி என்றது பொதுவாக கஞ்சு. எம்புல் ஹம்பு என்று சொல்றது தான் பிள்ளைகள் மருத்துவ குணமுடைய கஞ்சி. அப்ப பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்குது. மருத்துவ குணமுடைய இலை எம்புல் ஹம்பு. யவாகு என்றது நோயாளி, நோயாளி கொடுக்குற உப்பு கஞ்சி. இவங்க கேட்கலையா, மருத்துவ குணமுடையன்னு கேட்டால் எம்பு கிளம்பு. நீங்க கேட்கலாம், நோயாளிக்கு மருத்துவ குணமுடையதானே கொடுக்கணும் என்று. ஆனா அப்படி சொல்ல எங்களுக்கு தரல. இது நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய கஞ்சின்னு கேட்பான், அல்லது மருத்துவ குணமுடைய கஞ்சின்னு கேட்பான், அல்லது சும்மா கஞ்சின்னு வந்தால் அபு ஹம்பு காடி. இது 3 தானே எங்களுக்கு சிலபஸ். இப்பயாவது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. மீன் சொல்றேன் பாருங்க, மருத்துவ குணம் என்றால் எம்பு ஹம்பு. அப்ப இதுக்குரிய விட இதுதானே. அப்ப உங்களுக்கு அது கிளியர். யவாகு கழிவுகளுங்க நோயாளி, நோயாளிக்கு கொடுக்குற கஞ்சி, அதாவது உப்பு கஞ்சி. உப்பு கஞ்சி யவாகு. அம்பு ஹம்பு காடி என்றா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் அது கஞ்சி, சும்மா கஞ்சி. கஞ்சிக்கு சொல்ற அபு ஹம்பு காடி ஏண்டா. அப்போ நீங்க இதை வச்சு நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். அடுத்த கேள்விக்கு வருவோம். 15. இந்து சமுத்திர பகுதியில் நடைபெற்று வந்த சர்வதேச வர்த்தகம் கிபி 6ஆம் நூற்றாண்டின் பின்னர் யாருடைய கைகளுக்கு மாறியது? அரபியர். அரேபியர். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், போர்த்துகேயர் இந்து சமுத்திரத்துக்கு வந்தது 1500, இலங்கைக்கு வந்து 1505. 1498ஆம் ஆண்டு வாஸ்கோ ட காமா இந்தியாவின் கள்ளிக்கோடை அடைந்தாரு. அதுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் வந்தது, ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் எல்லாம். 1498ஆம் ஆண்டு வாஸ்கோ ட காமா, அதாவது 15ஆம் நூற்றாண்டு கலப்பையில 15. இலங்கைக்கு வந்தது 16ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்ன யாரு பிசினஸ் செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு பார்த்தால் இந்த அராபியர்கள் தான் வியாபார நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த சமுத்திர பகுதியில் நடைபெற்று வந்த சர்வதேச வர்த்தகம் கிபி 6ஆம் நூற்றாண்டு பின்னர் யாருடைய கைகளுக்கு மாறியது? அதாவது நபி அவங்களுடைய பிறப்புக்கு பிறகு, நபி அவங்களுடைய இதுக்கு பிறகு முஸ்லிம்கள் தான், அராபியர்கள் தான் இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் 16ஆம் நூற்றாண்டு கடப்பகுதி இல்லதான் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரான்ஸ் இவங்களுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது சரிதானே. இப்போ கிட்டத்தட்ட 10 வருடங்கள், 1000 நூற்றாண்டு மத்திய காலம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காலத்துல அரபியர்கள் கையில தான் வியாபாரம் இருந்ததாக நீங்க படிச்சிருப்பீங்க. இது வந்து யூனிட் 9ல படிச்சிருப்பீங்க சரிதானே. ரைட், ஓகே. குழந்தரவே ராசதானி வீழ்ச்சி தொடர்பில் பொருத்தமற்ற கூற்று. இதெல்லாம் ஈஸியான கேள்வி பிள்ளைகள், குயிக்க போறேன். குழந்தரவே ராசதானி உங்களுக்கு தெரியும், பலவீனமான மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தது சரி, அரச வம்சங்களுக்கு இடையே அதிகார போட்டியும் சரி, பொருளாதார வீழ்ச்சியும் சரி,
இங்க பொருத்தமற்ற கூற்றே சோழனின் படையெடுப்பு வந்து அனுராதபுரம் வீழ்ச்சிக்கான காரணம். குழந்தரை வந்து கலிங்கமாவுடைய ஆக்கிரமிப்பு. ஆகவே 4வது விடை பிழையான விடை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சிதனை பிள்ளைகள். அப்போ சோழனின் படையெடுப்பு யாரு உங்களுக்கு தெரியும். 5ஆம் மகிந்தன் கை செய்யப்படுகிறான். அனுராதபுரத்தின் இறுதி மன்னன் 5ஆம் மகிந்தன். அப்ப 5ஆம் மகிந்தன் கை செய்யப்படுகின்றான். சோழர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க இலங்கைய. பிறகு இந்த சோழர்களை வெற்றியடைய வச்சு 1ஆம் விஜயபாகு புலனறுவை தலைநகரமாக்குறாரு. 1ஆம் விஜயபாகு தான் சோழர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த மன்னன். உங்களுக்கு தெரியும். புலனறுவை தலைநகரமாக்குறான். இப்ப 1ஆம் விஜயபாகுக்கு பிறகு 1ஆம் பராக்கிரமபாகு, நிசங்கமல்லன், சிறந்த மன்னர்கள் ஆட்சி செய்யறாங்க. ஆனால் பராக்கிரம பாண்டியன் ஆட்சி கலப்பையில கலிங்கமாகன் ஆக்கிரமிப்பு இடம்பெறுது 1215ஆம் ஆண்டு. இப்ப கலிங்கமாகனுடைய ஆக்கிரமிப்பு புலனறுவை ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பிரதான காரணம். இங்க புலனறுவை ராஜ்யத்தின் வீழ்ச்சி தொடர்பில் பொருத்தமற்ற கூட்டுதானே கேட்டிருக்கிறாங்க. ஆகவே சோழரின் படையெடுப்பு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். தானே. அடுத்த பாருங்க பிள்ளைகள் 17 கரணி விகாரை பிள்ளைகள். கரணி விகாரை மகியங்கனை விகாரை புனர்நிர்மாணம் செஞ்சது 3ஆம் விஜயபாகு. 3ஆம் விஜயபாகு என்றவர் இவரை பற்றி நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. 3ஆம் விஜயபாகு என்ற மன்னன் தம்பதனியாவை தலைநகரமாக்கிய மன்னன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்பதனியாவை தலைநகரமாக்கிய மன்னன். இலங்கையினுடைய 3வது ராஜதானி தம்பதனியா. இலங்கையினுடைய 3வது ராஜதானி தம்பதனியா. இந்த 3வது ராஜதானி தம்பதனியாவை தலைநகரமாக்கியது 3ஆம் விஜயபாகு. அப்போ தம்பதனியாவை தலைநகரமாக்கிய 3ஆம் விஜயபாகு கரணி விகாரை புனர்நிர்மாணம் செய்தவன். சரிதானே. அதே போல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். வேறபடி இன்னொரு விடயம், முக்கியமான விடயம் இருக்கிற கலிங்கமாகனுடைய ஆக்கிரமிப்புக்கு பயந்தோடிய அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறாரு. அதே நேரம் கொத்மலையில ஒழித்து வைக்கப்பட்டிருந்த தந்ததாதுவை கொத்மலையில ஒழித்து வைக்கப்பட்டிருந்த தந்ததாதுவை பெலிகல தலதா மாளிகை கொண்டு வந்து பிரதிஷ்டை செஞ்சவர் தான் இவர். இதுதானே. பெலிகல தலதா மாளிகையில பெலிகல கேகாலில இருக்கின்ற பெலிகல தலதா மாளிகையில கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்த மன்னன் இந்த 3ஆம் விஜயபாகு மன்னன். இவர் கலனி விகாரை மகியங்கனை விகாரை பிரதமனம் செஞ்சிருக்கிறாரு. இவரை பற்றி சொல்லிருக்கிறான். அதே நேரம் தம்பதனியாவை தலைநகரமாக்கி இருக்கிறாரு. கொத்மலில் இருந்த தந்ததாதுவை பெலிகல தலதா மாளிகைக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செஞ்சுக்கிறாரு. வேற பற்றி லாஸ்ட் ஒன்று சொல்லித்தாரன். விஜய சுந்தராமைய என்ற விகாரை புலனறுவையில கட்டப்படுறதுக்கு தம்பதனியாவில் கட்டப்படுறதுக்கு விஜய சுந்தராமைய விகாரை இவருடையதுதான். ரைட். இதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. வேற பற்றி கேட்டால் இதுகளை தான் கேட்பாங்க. மீண்டும் சொல்றேன். 3ஆம் விஜயபாகு தம்பதனியாவை தலைநகரமாக்கியவன். கலிங்கமானுக்கு பயந்தோடிய மக்கள் பிக்குகளுக்கு பாதுகாப்பு வழங்கியவன். கொத்மலில் இருந்த தந்ததாதுவை பெலிகல தலதா மாளிகைக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தவன். தம்பதனியாவில் விஜய சுந்தராமை விகாரை கட்டியவன். கரணி மகியங்கனை விகாரைகளை புனர்நிர்மாணம் செஞ்சவன். ரைட். இந்த விடயங்களை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. 3ஆம் விஜயபாகு என்றால் அதுதான் நினைவுக்கு வரணும் உங்களுக்கு. எனக்கு இங்கிலீஷ் சிலபஸ்ல 1, 3 1ஆம் விஜயபாகு 3ஆம் விஜயபாகு. சரிதானே. ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள். 3ஆம் விக்ரமபாகு. 3ஆம் விக்ரமபாகுன்றது யார் என்றால் கம்பளை காலத்து மன்னன். இவரை பற்றி நினைச்சுக்கொள்ளுங்க. 3ஆம் விக்ரமபாகு பற்றி கேட்கக்கூடியது இவர் கம்பளை காலத்து மன்னன். 1 எம்பக்க தேவாலயம் சர்வதேச மரச்செதுக்கல் கலைக்கு பிரசித்தி பெற்ற ஆலயம் எம்பக்க தேவாலயத்துக்கு சொந்தக்காரன் இவர் தான். 3ஆம் விக்ரமபாகு தான். மறக்க வேணாம். எம்பக்க தேவாலயம் கம்பளை காலத்துக்குரியது. உலகில் மரச்செதுக்கல் கலைக்கு பிரசித்தி பெற்றது. இந்த 3ஆம் விக்ரமபாகுக்கு பிரதம அமைச்சராக இருந்தது நிசங்க அழகேஸ்வரன். மறந்துடவானா. நிசங்க அழகேஸ்வரன். ஓகே. நிசங்க அழகேஸ்வரன் என்றவர் தான் 3ஆம் விக்ரமபாகுடைய காலத்துல ஆரியர்களை அடக்குவதற்கு ஜெயவர்த்தனபுரியில கோட்டையெல்லாம் அமைச்சு அவர்களுக்கு எதிராக செயற்பட்டவர் தான் வருது நிசங்க அழகேஸ்வரன். மீண்டும் சொல்றேன். 3ஆம் விக்ரமபாகு மன்னன் கம்பளை கால மன்னன். கம்பளை ராஜ்யத்தை ஆட்சி மன்னன். இவருடைய காலத்துலதான் எம்பக்க தேவாலயம் மரச்செதுக்கல் கலையில பிரசித்தி பெற்ற ஆலயம் எதுன்னு கேட்டால் எம்பக்க தேவாலயம். இது ஒரு இந்து கோயில். எம்பக்க தேவாலயம் உலகத்துல மரச்செதுக்கல் கலையில பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயம் யாருடையது? 3ஆம் விக்ரமபாகுடையது. இந்த 3ஆம் விக்ரமபாகு மன்னனுடைய காலத்துல
ஒரு பிரதான அமைச்சராக விளங்கியது நிசங்க அழகேஸ்வரன். சேனாலங்காதிகார அவரும் அமைச்சராக இருந்தவர் தான். ஆனால் அவரையும் விட நிசங்க அழகேஸ்வரன் மிகவும் சிறப்பு பெற்ற முக்கியமான ஒரு பிரதான அமைச்சராக இருந்தவர் தான் நிசங்க அழகேஸ்வரன். இவர் ஆரிய சக்கரவர்த்திகள், ஏன்னா இவங்க நம்மளே ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல யாழ்ப்பாணத்தை வந்து ஆரிய சக்கரவர்த்திகள் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆரியர்கள் வந்து கப்பம் பெறுறது, மக்களோட சல்லி பறிக்கிறது, அதுக்கெல்லாம் தடை விதிச்சாரு. இவர்தான் இலங்கையினுடைய இன்றைய தலைநகரம் ஸ்ரீ ஜாவர்த்தனபுர கோட்டையை கட்டியதே இந்த நிசங்க அழகேஸ்வரன் தான். அப்ப நீங்க அவனை மறக்கலுமா? நிசங்க அழகேஸ்வரன் ஜாவர்த்தனபுர கோட்டையை கட்டியவன் சரிதானே? அப்ப கம்பளை காலத்துல நிசங்க அழகேஸ்வரன் தான் ஜாவர்த்தனபுர கோட்டையை கட்டியவன். அப்போ ஆரியர்களோட தடுத்து நிறுத்தியவன். இருபதாவது கேள்விக்கு போறேன். 20 பிள்ளைகள் 10 10 20வது கேள்வியோட முடிச்சு கொள்றேன். 19 20 ரைட் பாருங்க. கொஞ்சம் மைக்கோ பண்ணுங்க. யாரும் மைக்கோ பண்ணுங்க. ரைட், இதுல பாருங்க. இப்ப இந்த கேள்வியை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போயிடுவாங்க. என்னடா இது இப்படி ஒரு கேள்வின்னு சொல்லி நூல்கள் தந்துருக்குறாங்க, அந்த நூல்கள்ல என்ன விட இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். பிள்ளைகள் இப்படி கேள்வி வந்தால் ஏதாவது ஒரு ஈஸியான வேன்னு வச்சிருப்பாங்க. அந்த ஈஸியான வே நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க எக்ஸாம் அழகா செய்யலாம். அது என்ன ஈஸி வேன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயம் தெரியாட்டி நீங்க இந்த கேள்வி செய்ய இயலாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்றால், பொதுவாக இந்த கத்திகாவத்துன்றது ஒழுக்கக்கோவை நூல். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு விட கேள்விக்கு விட செய்யலாம். இல்ல இதை வச்சுதான் நான் அந்த ஈஸியான கேள்வி. கத்திகாவத்து என்பது குழந்தைய காலத்திலும் கத்திகாவத்து எழுதப்பட்டிருக்கின்றது. திக்குமார்களுக்கு ஒழுக்கக்கோவை எழுதப்பட்டது. தம்பதனியா காலத்திலும் கத்திகாவத்து எழுதப்பட்டிருக்கின்றது. கோட்டை காலத்திலும் கத்திகாவத்து எழுதப்பட்டிருக்கின்றது. திக்குமார்களுக்காக எழுதப்பட்ட ஒரு ஒழுக்கக்கோவை தான் கத்திகாவத்த. திக்குமார்கள் காலையில 4 மணிக்கு எழும்பணும், பல் துளக்கணும், குளிக்கணும், இப்படி டைம் டேபிள் ஒரு ஷெடியூல கொடுத்துக்கிறாங்க. இவங்க இப்படிதான் செயற்படணும், இவங்க இந்த நேரத்துல படிக்கணும், ஓதணும், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட புத்தகங்களை வாசிக்கணும் என்று ஒரு ஒழுக்கக்கோவை. இது மனநாளதான் எழுதப்படும் இந்த கத்திகாவத்தை. ஏன்னா பிரிவனாக்கள்ல பிக்குமார்கள், இப்ப நாங்க மதுரசாக்கள்ல பிள்ளைகளை மௌளைமார்களை ஆபீஸ்களை உருவாக்குறதுக்கு ஒரு சில ஒழுக்கக்கோவில் போடுற மாதிரி பாடசாலைகள் ஸ்கூல்ல எங்களுக்கு ஒழுக்க கோவைகள் சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்கு தானே பிள்ளைகள். அதே மாதிரி முன்னே காலங்கள்ல வந்து இந்த பிரிவனாக்கள்ல சமயதளங்கள்ல வந்து மன்னர்களால கத்திகாவத்தை விடப்படும். இந்த கத்திகாவத்தைன்றது ஒழுக்க நெறி கோவை என்று தெரிந்தால் நாங்க இந்த கேள்வி ஈஸியா செய்யலாம். எப்படி செய்யலாம் என்றா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கத்திகாவத்துன்றது ஒரு பிக்களோட ஒழுக்க நெறி. ஆகவே நல்லா கேட்டுக்கொள்ளணும். ஒழுக்க நெறி பிக்கின் ஒழுக்க நெறி என்ற விடை வந்து பிக்கின் ஒழுக்க நெறி என்று சொல்றது விடைகள் பிள்ளைகள் பி என்ற விடைதான் இருக்கிற. பி என்றது கடைசி விடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3வது கேள்விக்கு மட்டும் தானே பி இருக்கு. அப்ப ஈஸியா பிடிச்சிடலாம். அப்படிதான் செய்யறது. இந்த இப்படி ஒரு கஷ்டமான கேள்வியை வந்து ஈஸி வே வச்சிருப்பான். அது நீங்க இந்த பிக்கின் ஒழுக்க நெறி என்றது பி என்ற விடை, கடைசி விடை பி ஒன்று தான் இருக்கு பிள்ளைகள். கத்திகாவத்தை கடைசி விடை பி. ஈஸியா தான் வச்சிருக்கிறான். அந்த விடயத்தை வச்சு நீங்க விடைக்கு போங்கன்றதான் அந்த நோக்கம். அப்ப நீங்க அதை வச்சுதான் நீங்க விடைக்கு வரணும். ஏன்னா மற்றது நீங்க படிக்க மாட்டீங்க, எப்படியுமே படிச்சுக்கொள்ள மாட்டீங்க. சிதத் சங்கராவ என்றது ஒரு சிங்கள இலக்கணம் என்று சிலபஸ் இருக்கு. உங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்ளணுமான்னு தெரியாது. எழுசதஸ் லக்குண காவி இலக்கண விதிகள் இப்படிலாம் நீங்க படிக்க மாட்டீங்க. ஆனால் கத்திகாவது என்று சொல்வது பிள்ளைகள் பிக்களுடைய ஒழுக்க நெறி என்றத இலகுவா நினைவச்சு கொண்டீங்கன்னு சொன்னால், ஒழுக்க ஒரு புத்தகம் நினைவச்சு கொண்டீங்க என்றால் உங்களுக்கு இலகுவாக விடைக்கு வரலாம். ரைட், லாஸ்டா பார்ப்போம் பிள்ளைகள். மறுமலர்ச்சி காலத்தில் சித்திர கலைஞர், கவிஞர், விஞ்ஞானி, பொறியியலாளர். வெரி குட். தெரியும். மூணாவது விடை தான். வெரி குட், சரியான விடை. மோனாலிசா என்ற ஓவியத்தை வரைஞ்சது லியோனார்டோ டா வின்சி. அதே நேரம் இயேசுநாதருடைய இறுதி இராப்போசனம்
இயேசுநாதன் இறுதி ராப்போசனம். இறுதியாக உணவு அருந்திய காட்சியும் இந்த லியோனார்டோ டா வின்சி வரைஞ்சார். இவர் ஒரு சித்திர கலைஞன், கவிஞன், விஞ்ஞானி, பொறியியலாளர். ஆகவே நினைவில் வச்சுக் கொள்ளுங்க. அதே நேரம் பிள்ளைகள் மெசக்சியோ என்று வேற வீரங்கட சிலபஸ் இல்லை, அப்படி இல்லை, பேர் இல்லை, சும்மா போட்டிருக்கிறாங்க. ரஃபாயல் வந்து ஏதென்ஸின் பாடசாலை என்ற ஒரு ஓவியத்தை வரைஞ்சிக்க, ஒரே ஒரு ஓவியம், ஏதென்ஸின் பாடசாலை. மைக்கேல் ஆஞ்சலோ பிள்ளைகள், இவருடைய ஓவியத்தை பற்றி சொல்றேன் பாருங்க. ஆதமின் சித்திரம், அதாவது சிஸ்டைன் ஆலயத்தில் இருக்கு, சிஸ்டைன் ஆலய ஆதமின் சித்திரம் என்ற ஓவியத்தை வரைஞ்சவர். அதே போல இறுதி தீர்ப்பு என்ற ஓவியம், தேவ தூதர்கள், இந்த 3 ஓவியத்தை வரைஞ்சவர். அதே போல சிற்பம் செதுக்கிறதுலேயும் வல்லவர் சொல்லப்படுது, சிற்ப கலைஞர். உலகத்திலேயே மிகவும் சிறந்த சிற்ப கலைஞர் யாருன்னு கேட்டால் இந்த மைக்கேல் ஆஞ்சலோ தான். அப்போ டேவிட் சிலை, பியட்டா சிலை, மோசஸ் சிலை, தாவீது சிலை என்று இவருடைய சிலைகள் நாங்கள் அடிக்கிட்டு போகலாம். ரைட், ஓகே பிள்ளைகள், இன்றோட நான் முடிச்சு கொள்றேன். விரைவில் உங்களுக்கு நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் சில விடயங்களை சொல்லித்தாரேன். நீங்க படிச்ச விஷயங்களை பயன்பெறுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா பர்சனலா என்று கேட்டுக்கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க. இதோட முடிச்சு கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.